पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில கடைசி அத்தியாயம் 18வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். மோக்ஷ சந்நியாச யோகம். இந்த மோக்ஷ சந்நியாச யோகத்துல பார்த்தீங்க அப்படின்னா விசாரம் ஆரம்பிக்கும் போதே மோக்ஷத்துக்கான உபாயத்தை பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். மோக்ஷத்துக்கான உபாயம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா தியாகாத் சாந்திர் அனந்தரம் 12:12 பார்த்தீங்கன்னா சொன்ன ஸ்லோகம். தியாகத்தினால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மோக்ஷத்தை அடைய முடியும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தோட நியமம். தியாகே நைக்கே அமிர்தத்துவமான சுகு அப்படின்னு உபனிஷத்தும் சொல்லுது. தியாகம் ஒன்றினாலேயே சாகாத நிலையை அடைய முடியும். இந்த தேகம், இந்த ஜகத், இது எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். முதல்ல பார்த்தீங்கன்னா தியாகம் பண்றதுக்கான விஷயம் வெளியில இருக்கக்கூடிய இந்த ஜகத்து உண்மை இல்லை, பொய்யானது அப்படின்னு தியாகம் பண்றது. அதுக்கப்புறம் இந்த தேகம் நான் இல்லை, மனசு நான் இல்லை, புத்தி நான் இல்லை அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையா தியாகம் பண்ணிக்கிட்டே போறோம் அப்படின்னா அதுக்கு பேர் நேத்தின்னு பேரு. நேத்தி நேத்தி இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது பொய், இது பொய், இது பொய் அப்படின்னு வெறும் பார்ப்பவன் மட்டும் இருக்கிற நிலைக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஆத்மஸ்வரூபம். அதுதான் மோக்ஷஸ்வரூபம் அப்படின்னு பேர். அப்ப மோட்சம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் அடையிறது இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கேயே மோட்சம் அடையிறது, தான்லயே நிக்கிறதுக்கு பேரு சொரூப அவஸ்தானம் அப்படின்னு பேர். அப்ப அந்த சொரூப அவஸ்தானத்தை அடையிறதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா தியாகம் சாதனமா சொல்லப்பட்டிருக்கு. நான் பார்த்தீங்க அப்படின்னா கல்பித்தத்தையும் பார்ப்பேன், கூட பார்த்தீங்கன்னா அதிஷ்டானத்தையும் பார்ப்பேன் அப்படின்னா அது முடியாது. நான் பார்த்தீங்கன்னா கயிறையும் பார்க்கணும், கூடவே பாம்பையும் பார்ப்பேன் அப்படின்னா அது சம்பவம் இல்லை. கயிறு தெரிஞ்சதுன்னா பாம்பு தெரியவே, கல்பித்தமா இருக்கிற பாம்பு தெரியவே தெரியாது. பாம்பு தெரிஞ்சது அப்படின்னா கயிறு தெரியலன்னு அர்த்தம். அப்ப பார்த்தீங்கன்னா கல்பித்தங்களை பார்த்தீங்கன்னா தியாகம் பண்றது தான் தியாகம். இப்ப வெளியில நம்ம வேஷம் போடுறதுன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாடி மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு, கொண்டையெல்லாம் வச்சுக்கிட்டு, ருத்ராட்செல்லாம் போட்டு, காவி வஸ்திரங்கள்லாம் போடுறது எதுக்கு அப்படின்னா அந்த நேத்தி பண்றதோட ப்ராசஸ்ல 2 விதமான ப்ராசஸ் வச்சுங்க.
ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மமக்காரத்தை விடுறது, இன்னொன்று அகங்காரத்தை விடுறது. அப்போ சன்னியாசிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து மமக்காரத்தை விடுறதுக்காக ஸ்தூல சந்நியாசம் அப்படின்னு பேர். என்னுடையது என்னுடையதுன்னு இந்த உலகத்தை என்னெல்லாம் வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இந்த தேகாதிகளில் இருக்கக்கூடிய அகம்பாவத்தை நீக்கிறது. இந்த அகங்காரத்தை நீக்கிறதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசம் எடுத்துக்கிட்டு சாஸ்திர சிரவணம் மனனம் இதெல்லாம் பண்ணுறது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்நியாசத்துக்கு என்ன பேர் அப்படின்னா வியாபகாரிக சந்நியாசம் அப்படின்னு பேர். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்நியாச லைஃப் ஸ்டைலில் வந்துடும். எப்படி வந்து பிரம்மச்சரியம்னு ஒரு லைஃப் ஸ்டைல், கிரகஸ்தம் அப்படின்னு ஒரு லைஃப் ஸ்டைல், வானப்பிரஸ்தம்னு ஒரு லைஃப் ஸ்டைலோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசம் அப்படின்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைல். அந்த லைஃப் ஸ்டைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேர் அப்படின்னா ஆசிரம தர்மம் அப்படின்னு பேர். ஆசிரமத்தில் 4வது ஆசிரம தர்மம். இதை வந்து சாந்தோக்கியத்தில் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல முறையில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு. திரையோ தர்ம ஸ்கந்தாகா அப்படின்னு ஒரு மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இந்த சம்சாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்லர்ஸ் எது அப்படின்னு கேட்கும்போது இந்த சம்சாரத்தை எது தாங்குற பில்லராக இருக்குது, தூணாக இருக்குது அப்படின்னும் போது 3 தூண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. முதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மச்சரியம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூண். 2வது வந்து பார்த்தீங்கன்னா கிரகஸ்தமும் நைஷ்டிக பிரம்மச்சாரியும் வந்து பார்த்தீங்கன்னா 2வது தூண். பிரம்மச்சரியம் நைஷ்டிக பிரம்மச்சரியம்னு பேர். நைஷ்டிக பிரம்மச்சாரியும் ஒரு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்களும் 2வது பில்லர். 3வது பில்லர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வானப்பிரஸ்தர்களும் நான் சொல்லியிருக்க குட்டீச்சக சன்னியாசிகள்னு சொல்கிறோம். இப்போ நான்லாம் குட்டீச்சக சன்னியாசியாக இருக்க ஒரு குட்டியால் வாசம் பண்ணுறேன். இந்த 2 பேத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்லராக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 3 பில்லர் தான் பிரம்மச்சாரி, அதுக்கப்புறம் நைஷ்டிக பிரம்மச்சாரியும் கிரகஸ்தனும் 2வது பில்லர், 3வது பில்லர் வானப்பிரஸ்தனும் சந்நியாசியும் சேர்ந்து. இதுக்கப்புறம் 4வது கேட்டகரி ஒருத்தர் இருக்கார். யாருன்னா பிரம்மசம்ஸ்தம் அமிர்தத்வமேதி அப்படின்னு 4வது ஒரு பெர்சன். அவரை பில்லராக சொல்லலை, அவரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கு, இந்த சம்சாரத்துல இருந்து கடந்து போனவராக சொல்லியிருக்கு. அந்த பிரம்மத்திலேயே எவர் நிலை பெற்றாரோ பிரம்மனிஷ்டர் அப்படின்னு சொல்றோம். எது பிரம்மம்? அகமாத்மா. இந்த நான் தான் ஆத்மா தான் பிரம்மம். அயமாத்மா பிரம்மன் சொல்லுது. இந்த ஆத்மாலேயே எவர்கள் நின்றார்களோ, தான் 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 எவர்கள் நின்றார்களோ அவர்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மனிஷ்டர்கள்னு பேர். அவர்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தோக்கியம் சொல்லும்போது பிரம்ம சம்ஸ்தம் அப்படின்ற வார்த்தை சொல்லுது. பிரம்மத்தில் நன்றாக எஸ்டாப்ளிஷ் ஆனவங்க, நிலை நின்றவர்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தத்துவத்தை அடைகிறார்கள் அப்படின்னு பேரு. அவங்களுக்கு என்ன பேரு அப்படின்னா 2:23:1 சாந்தோக்கியம்னு பக்கத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். எப்போவாது எடுத்து பாரு சமயம் இருக்கும்போது. 2:23:1 இந்த இது இருக்கு. அப்போ அந்த 4வது பெர்சனை பற்றி பேசும்போது பேசலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்திலேயே இல்லை. அப்போ 4 ஆசிரமங்களை கடந்து போனவங்க அவங்களுக்கு பேர் என்ன பேர்? அத்தியாசிரமே அப்படின்னு பேர். அவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், பாரமார்த்திக சந்நியாசிகள் அப்படின்னு ஒரு கேட்டகரியில் கொண்டு வந்துடுறோம். அப்போ நம்ம இப்போ பார்க்குற சந்நியாசம்ன்றது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாபகாரிக சந்நியாசம். இப்போ ரமணர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சந்நியாசத்தில் சுவாமி இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரமணர்லாம் பிரம்ம சம்ஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது கேட்டகரி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாசிரமின்னு பேர். அவங்க இந்த 4 ஆசிரமத்துக்குள்ளார வராதவங்க, வாஸ்தவத்தில் அவங்க தான் சன்னியாசி. அப்ப நம்ம லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 4வதா இருக்கக்கூடிய பிரம்மத்தில் நிலை பெறுதல் தான் நம்மளோட கோல். அந்த கோல்ல வந்து அச்சீவ் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த ஆசிரம தர்மங்களை வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடிச்சுக்கிட்டே போறோம். இது ஒவ்வொரு ஆசிரமத்திலையும் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு அருமையான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து இருக்கிறதுனால சில விஷயங்களை வந்து அடையிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம ஞானத்தை அடையணும் அப்படின்னா இந்த சந்நியாச ஆசிரமம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்கு. வேற எந்த காரியமும் இல்லை இந்த சந்நியாச ஆசிரமம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா 2 நியமங்கள் இது வரைக்கும் நம்ம நேற்று 2 நாள் பாடத்தில் கேட்ட வரைக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கர்மப்பல தியாகம் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம், தியாகம்ன்ற சப்தத்தில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசம்ன்ற சப்தத்திலையும் பார்த்துருக்கோம். இந்த 2த்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எது காமன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தியாகம் காமன். மனசில் வச்சுங்க, 2த்துக்கும் மீனிங் என்னது? தியாகம்.
சந்நியாசம்னாலும் இல்ல தியாகம், கர்மபல தியாகம்னாலும் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தியாகம். அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னா 5வது சாப்டர்ல சொல்லும் போதே ஆச்சாரியர் சொல்லும்போது சொல்றார், யாரெல்லாம் கர்மயோகியா இருக்கானோ அவனையே வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசி என்றும் அறிந்து கொள்ள வேண்டும். கர்மப்பலனை தியாகம் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவன்ட்ட இருக்கு, சன்னியாசிட்ட வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை தியாகம் பண்ணது இருக்கு. இந்த 2 பேர்த்திட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா தியாகம் இருக்கு. அதனால நீங்க காலரை தூக்கி விட்டுக்கலாம். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் கிரகஸ்தாசிரமத்துல இருக்க சுவாமி, எனக்கு சில இது இருக்கு, கமிட்மெண்ட் இருக்கு. என்ன கமிட்மெண்ட்னா, எனக்கு அப்பாவும் அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க, அவங்கள நான் விட்டுட்டு சன்னியாசம் எடுக்க முடியாது. என்னோட மனைவியை பாத்துக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, நான் தான் இருக்கேன். குழந்தைங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற எங்கேயோ இருக்காங்க. ஏதோ ஒரு நிமித்தத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஜனக மகாராஜா சன்னியாசம் எடுக்காம இருந்தார். அது மாதிரி இந்த சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய புராணங்களை பார்க்கும்போது நிறைய பேர் ஞானம் இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா சன்னியாசத்தை எடுக்காமையே வீட்டுல இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில பாக்குறதுக்கு கிரகஸ்தாசிரமமா இருக்கும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்ம பலன்லையும் ஆசை இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த கிரகஸ்தாசிரமத்துல கர்மயோகமா இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா அவனையும் சன்னியாசி என்றே அறிந்து கொள்ள வேண்டும். இதான் சித்தாந்தம். அப்ப இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, எல்லாம் ஈஸ்வரன் பார்த்துப்பார் அப்படின்னு எல்லாத்தையும் காயா வாச்ச மனசை நம்ம பண்ற எல்லா கர்மத்தோட பலனையும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை டியூட்டியா யாரு பண்றாங்களோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசாசிரம தர்மத்துல எவன் இருக்கானோ அவனுக்கு ஈக்குவலானவர்கள் அப்படின்னு ஸ்துதி செய்யப்பட்டிருக்கு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பண்ண வேண்டியது ஒரே விஷயம், தியாகத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் தியாகம் கர்மப்பல தியாகம், 2வது தியாகம் கர்ம தியாகம், 3வது வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகாதிகள்ல வந்து இருக்கக்கூடிய ஆத்ம புத்தியை தியாகம் பண்ணிட்டு நான் கர்த்தா நான் போக்தான்றதை தியாகம் பண்ணிட்டு தான் தானா நிலை பெறுதல். அப்ப முதல் ஸ்டெப்பே வந்து பாத்தீங்கன்னா கர்மப்பல தியாகம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இங்க இருந்து ஆரம்பிக்கணும். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2வது ஸ்லோகத்துக்கான அவதாரிக்கால தான் நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். நேத்து பாட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவதாரிக்கா ஒரு சின்ன லைன் ஒண்ணு இருக்கு, தத்திர தத்திர நிர்திஷ்டவ். கீதையில 17 சாப்டர்ல பூர்வ அத்தியாயம்னு சொல்றார். முந்தின அத்தியாயங்கள்ல ஆங்காங்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்நியாச தியாக சப்தம், சந்நியாசம்ன்ற சப்தமும் தியாகம் என்ற சப்தமும் நிர்திஷ்டவ் அப்படின்னா உபதேசிக்கப்பட்டது. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ந நிலுண்டிதார்த்தவ், அது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தெளிவில்லாம வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தின சர்ச்சைகள் அங்க பேசவே இல்லை. பேசுனது ஆனா வந்து நம்ம மறந்துருப்போம்ல, மெமரி லாஸ் நமக்கெல்லாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அது தெளிவில்லாத காரணத்தினால பூர்வ அத்தியாயேஷு முன்னாடி சொன்ன அத்தியாயங்கள்ல அவ்வளவு கிளியரா சொல்லாததுனால அதக அர்ஜுனாய பிருஷ்டவதே, அர்ஜுனன் என்ன பண்ணியிருக்கான், இந்த முதல் ஸ்லோகத்திலேயே என்ன பண்ணியிருக்கான், எனக்கு சந்நியாச சப்தத்தை பத்தியும் தியாக சப்தத்தை பத்தியும் நீங்க தனித்தனியா பிரிச்சு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கிருஷ்ணன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் கேட்டிருக்கான். அதனால இவ்வாறு கேள்வி கேட்டவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும், ஜெகத்குரு தானே, நிமித்தமா வச்சுக்கிட்டு நமக்கும் புத்தியில வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஞானத்தை உண்டு பண்றதுக்காக கிருஷ்ணருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், அர்ஜுனனுக்கு நிர்ணயம் பண்றதுக்காக தன் நிர்ணயாய, அதை நிர்ணயம் பண்றதுக்கு தியாகம்னா என்ன சந்நியாசம்னா என்னன்ற சப்தத்தை சொல்றதுக்காக இந்த 2வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் பகவான். ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச காம்யானாம் கர்மணாம் நியாசம் சந்நியாசம் கவயோ விதுஹு சர்வகர்ம பலத்யாகம் பிராஹுர்த்யாகம் விசக்ஷணாஹ. ஸ்ரீ பகவானுவாச்ச காம்யானாம் கர்மணாம் நியாசம் சந்நியாசம் கவயோ விதுஹு சர்வகர்ம பலத்யாகம் பிராகுஸ்த்யாகம் விசக்ஷணாஹ. பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார். 2 பட்சங்கள் இதுல சொல்லப்படுது. 2 பட்சம் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்லோகத்துல ஒரு 2 பட்சம், இந்த ஸ்லோகத்துல ஒரு 2 பட்சம், மொத்தம் 4 பட்சங்கள் சந்நியாச சப்தத்தை பத்தியும் தியாகத்தை பத்தியும் சொல்லப்படுது. இந்த 2 ஸ்லோகத்துல முதல் லைன் ஒரு பட்சம், 2வது லைன் ஒரு பட்சம். காம்யானாம் கர்மணாம் நியாசம்,
காமிய கருமங்கள், காமியானாம்னா காமிய கருமங்கள், அந்த காமிய கருமங்களை வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் செய்தல் எதுவோ, நான் இனி வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டு எந்த கருமத்தையும் செய்ய மாட்டேன். ஒரு பூஜை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக பூஜை பண்றேன், அதுக்காக பூஜை பண்றேன் அப்படிலாம் பூஜை பண்ணலாம், பூஜை பண்றதுல தப்பு இல்லை. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காமப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா எந்த கருமங்களை எல்லாத்தையும் பண்றோமோ அதை எல்லாத்தையும் தியாகம் பண்ணுதல் எதுவோ அதுவே சந்நியாசம் என்று கவிகள் அப்படின்னா கிராந்த தரிசனக ஞானி புருஷர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்கிறார்கள், அறிகின்றார்கள். அதையே வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் என்று அறிகிறார்கள். அப்ப நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சன்னியாசிகள் எந்த சன்னியாசியா இருந்தாலும் 1 ரூபாய் திருடினாலும் திருடன் தான், கோடி ரூபாய் திருடினாலும் திருடன் தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வைதிகமான சந்நியாசம் எது, இன்ஸ்டிடியூஷன் சந்நியாசம் எதுன்னு டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த வைதிக சந்நியாசம் தான் நாங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வைதிக சந்நியாசம். சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட சந்நியாசம் எதுனா, நீ எதையுமே ஆசைப்படக்கூடாது, ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்கணும், ஆத்ம காமம், நான் பிரம்மத்தை அடையணும். இந்த தவிர்த்துட்டு நீங்க எதையாவது ஆசைப்பட்டு எதையாவது பண்ணுனீங்க அப்படின்னா அது கொஞ்சமா ஆசைப்பட்டாலும் பெரிய ஆசைப்பட்டாலும் அது வந்து என்னது, வாஸ்தவத்துல அது கிரகஸ்தாசிரமத்தை சன்னியாசி ஆக முடியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்சத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்கிறார்கள், எந்த ஒரு காமிய கர்மமும் இப்ப நிறைய இடத்துல என்ன ஆயிடுச்சு, இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து டார்கெட் போடுறாங்க. டார்கெட் போட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணணும், இந்த கோயில் கட்டணும், அதை கட்டணும். முன்னாடி மரத்தடி சன்னியாசின்னு தானே இருந்திருப்பாங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது காமப்பட்டாங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மகா பெரியவரோட இதை வந்து நான் இன்டர்வியூ அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறது. என்கிட்ட சன்னியாசம் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதை அப்படியே கொண்டுட்டு போய் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துரு அப்படின்னு தான் சொன்னாங்களோடைய, இதை டெவலப் பண்ணுன்னு சொல்லலை அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, சன்னியாசியோட வேலை வந்து பாத்தீங்கன்னா உள்ள டெவலப் ஆகிறதானுடைய வெளியில டெவலப் ஆகிறது இல்லை. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கவங்க பார்த்துப்பாங்க. தர்மமா இருக்கிறவங்க தர்மத்தை பண்ணணும். அப்ப சன்னியாசியோட வேலை வந்து பாத்தீங்கன்னா ஆசிரமத்தை ரன் பண்றதோ இல்லை வேற ஏதாவது ரன் பண்றதோ, அப்ப சித்தவிருத்தி என்ன ஆயிடும், பகிர்முகம் ஆயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட வேண்டியிருக்கும், எனக்கு இந்த ஒரு பில்டிங் கட்டணுமே, இந்த ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு இந்த லட்சம் இருந்தா போதுமே, இந்த கோடி இருந்தா போதுமே அப்படின்னு கோடிக்கு லட்சத்துக்கும் பின்னாடி அலைஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அப்ப நம்ம எதா ஆசைப்பட்டாலும் அது தர்மத்துக்குள்ளதான் வந்துடும் ஒழிய மோட்ச காமமா இருக்காது. அப்ப சந்நியாசம் அப்படின்றதுக்கு ரொம்ப டைரக்டான மீனிங் என்னன்னா, காமிய கர்மங்களை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டு, அப்ப சன்னியாசிக்கு வேற என்ன கர்மம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்திய கர்மம் அப்படின்னு சன்னியாசிக்கும் இருக்கு அப்படின்னு ஐத்திரேயத்துல சொல்றார் ஆச்சாரியர் பாஷ்யத்துல. யார் சொன்ன சன்னியாசிக்கு கர்மம் இல்லைன்னு? அவனுக்கும் நித்திய கர்மா இருக்கு. குரு சேவை பண்ணணும், சுவாத்தியாயம் பண்ணணும், யமனியமங்களை வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்ணணும், பிரணவ ஜபத்தை பண்ணணும். அப்போ உங்களை காட்டிலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசியா இருக்கிறவனுக்கு வந்து குட்டிச்சக்க சன்னியாசியா இருக்கிறவனுக்கு ஏகப்பட்ட கர்மா இருக்கு. காலையிலேருந்து எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது. பகவான்ட்டு நான் ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கேன், சாமி 24 மணி நேரம் தான் கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்த மாட்டேங்குது. ஒரு 48 மணி நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அப்படின்னு ஆக்கிட்டேன் அப்படின்னா நான் ரொம்ப ரிலாக்ஸாக காரியம் பண்ண முடியும். காரியம் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சுதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது. ஐயோ டைம் ஆச்சு. ஒரு 2 ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணேன்னா 2 ஸ்லோகத்தை அபியாசம் பண்ணேன்னா இதாகிடுது. ஒரு 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 ஜபத்தை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைமுக்குள்ளார ஜபம் பண்ணணும், கிளாஸ் ஆரம்பிக்கணும்னு காலையில் எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது. 6 மணின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ சன்னியாசிக்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, கர்மம் இருக்குது. ஆனால் காமியம் இருக்கா அப்படின்னு கேட்டால் காமியம் இல்லை. எந்த ஒரு காம கர்மங்களும் காம வசப்பட்டு எந்த ஒரு கர்மங்களும் சங்கல்ப பூர்வமா பண்ணாம இருக்கிறது தான் சந்நியாசம் என்று வந்து பாத்தீங்கன்னா ஞானி புருஷர்கள் அறிகின்றார்கள். இது ஒரு பட்சம். சரியா தப்பா அப்படின்னா சரி, எந்த பட்சத்தை ஆச்சாரியார் கண்டனம் பண்ணல, இதுவும் ஒரு ஓகே. அடுத்தது இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க என்னன்னா, சர்வ கர்ம பலத்தியாகம் பிராகுஸ்தியாகம் விசக்ஷனாக. நல்ல நிபுணர்கள், விசக்ஷனாக நன்றாக பார்வை உடையவர்கள் சொல்கிறார்கள். என்ன பண்றாங்க அப்படின்னா, சர்வ கர்ம பலத்தியாகம் முதல் பட்சம் காமிய கர்மங்களை தியாகம் பண்றது. 2வது பட்சம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ எதை வேணா பண்ணிக்கோ, எந்த கர்மத்தை வேணா பண்ணிக்கோ, ஆனா வந்து பாத்தீங்கன்னா பலனை மட்டும் என்ன பண்ணு, ஈஸ்வரார்ப்பணம் பண்ணு. முதல்ல காமிய கர்மத்தை பண்ணிடணும்,
அப்ப நித்தியம் நைமித்திகத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம். இப்ப நான் சன்னியாசியா இருக்கேன், நித்தியம் நைமித்திகத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதே நேரத்துல காமிய கர்மங்களை நான் பண்றதில்லை. இதே கிரகஸ்தர்களா இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜி ஏன்னா கிரகஸ்தாசிரமத்தை எல்லா கர்மத்தையும் பண்ண வேண்டியிருக்கு வீட்டுல இருந்துகிட்டு. ஆனா எல்லா கர்மத்தையும் பண்ணிக்கிட்டு கூடவே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஈஸ்வர அர்ப்பணமஸ்து, ஈஸ்வர அர்ப்பணமஸ்து, ஈஸ்வர அர்ப்பணமஸ்து, ஈஸ்வர அர்ப்பணமஸ்துன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் சர்வ கர்ம பல தியாகம். எல்லா கர்மங்களோட பலன்களையும் பகவானிடத்துல அர்ப்பணம் பண்றது. இததான் தியாகம் என்று வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார்கள். யாரு? மனிஷினஹா, புத்திசாலிகளா இருக்கிற ரிஷிமார்கள். அவங்களுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விசக்ஷணாகான்னு பேர். நன்றாக பார்க்கின்றவர்கள், நல்ல ஆராய்ச்சி பண்றவங்க அப்படின்னு அர்த்தம். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரியர் சொல்றார், காம்யானாம் அதிகிருத்தானாம் கர்மனாம். அதிகிருத்தானாம்னா அதிகாரிகள் அர்த்தம். கர்மத்துல அதிகாரியா இருக்கிறவங்க யாரு? கர்மத்தை பண்றதுக்கு அதிகாரியோ அவங்க என்ன பண்றாங்க? கர்மனாம் நியாசம், கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்றாங்க. ஒரு கிரகஸ்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றார் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரி. கர்மத்துக்கு அதிகாரி யாரு? கிரகஸ்தர். அந்த கிரகஸ்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாரு? கர்மங்களை நான் தியாகம் பண்ற சுவாமின்னு தன்னோட கர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்றார். அப்படின்னா பரித்தியாகம்னா என்ன அர்த்தம்? நியாசம்னா பரித்தியாகம். நியாசத்துக்கு 2 அர்த்தம் இருக்கு. நியாசம்னா என்ன அர்த்தம்? குரு இந்த ரிஷி நியாசம், அங்க நியாசம், கரண் நியாசம் அப்படின்னு வைதிகத்துல ஒரு ஜபம் பண்றதுக்கு முன்னாடியோ ஒரு கர்மா பண்றதுக்கு முன்னாடியே நியாசங்கள்னு பண்ணுவோம். நியாசங்களுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா வைத்தல் அப்படின்னு அர்த்தம். அந்த ரிஷியை தூக்கி தலையில வந்து பாத்தீங்கன்னா விஸ்வாமித்திர ரிஷிகி அனுஷ்டுப் சந்தகா அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையா அங்கங்கள்ல தேவதை அதெல்லாத்தையும் கீழகம் சக்தி அதெல்லாம் ஒவ்வொன்றுத்தையா வந்து அங்கங்க இடங்களை தொட்டு 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 என்ன பண்ணுவோம்? அந்தந்த தேவதைகளை வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறதுக்கு பேரு நியாசம்னு பேரு. இன்னொரு அர்த்தம் நியாசத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தியாகம்னு அர்த்தம். 2 அர்த்தம் இருக்கு. வைத்தல், அதுக்கப்புறம் விடுதல். வைத்தல் கருத்தே விடுதல் தான். விடுதல்னா என்ன அர்த்தம்? ஒரு தேவதை தூக்கி தலையில விடுறது, ஒரு தேவதை தூக்கி மூக்கில் விடுறது, ஒரு தேவதை தூக்கி நெஞ்சில் விடுறது, ஒரு தேவதை தூக்கி லெஃப்ட்ல ஆர்ம்ஸ்ல, ரைட் ஆர்ம்ஸ்ல அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு தேவதையை விடுறதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா வைக்கிறதுன்னு சொல்லலாம். நியாசம். அந்த நியாசத்துக்கு இன்னொரு மீனிங் என்னது அப்படின்னா தியாகம் செய்தல் அப்படின்னு அர்த்தம். பரித்தியாகம், முழுஷா விடுறது. முழுஷா விடுறது தான் இங்க பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு நியாசம்னா பரித்தியாகம். அந்த பரித்தியாகத்துக்கு இன்னொரு பேர் என்னது? நியாசத்தோட ஒரு சம் அப்படின்னு ஒரு உபசர்க்கத்தை சேர்த்தோம் அப்படின்னா, ப்ரிஃபிக்ஸை சேர்த்தோம் அப்படின்னா சந்நியாசம் அப்படின்னு ஆயிடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வைக்கிறதுனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பொருளை எடுத்து இப்படி வைப்போம், சத்தம் கேட்காம பார்த்து வைப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு பொருளை வைக்கும் போது பார்த்து வை, ஏன் எரியற அப்படின்னு. அப்போ வச்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியாசம். அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டோம் அப்படின்னா, தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? சந்நியாசம்னு அர்த்தம். அப்ப சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தம் வைக்கிற மீனிங் இல்லை, திரும்ப தொடாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்றதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எரியறதுக்கு பேர் தான் சந்நியாசம் பேர். நன்றாக தியாகம் செய்தல், அதான் சந்நியாசம். சந்நியாச சப்தார்த்தம் அனுஷ்டேயத்வேன. அப்ப சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தம் முழுஷா விடுதல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அனிஷ்டேயத்வான, எதை விடுறது? எல்லாத்தையும் விட்டுற முடியுமா? ஆமாம்ல, ஆமாம் ஆமாம், அதை விட்டாச்சு. காமியானாம் அஸ்வமேதாதீனாம்னு ஒரு சப்தம் இருக்கு பாருங்க. அஸ்வமேதாதீனாம் என்ன அர்த்தம்? உலகத்துல வந்து வைதிகர்கள்ட்ட போய் நீங்க போனீங்கன்னா பூர்வ காண்டத்துல வேதத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காமிய கர்மங்கள் இருக்கு. பிரதான கர்மம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலேயே வைதிகத்தில் இருக்கிற பெஸ்ட் கர்மா எது அப்படின்னா அஸ்வமேத யாகம். அப்ப அஸ்வமேத யாகத்திலிருந்து ஆரம்பிச்சு நிறைய கருமங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதத்துல காமிய கருமங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த காமிய கருமங்களை எல்லாத்தையும் நீங்க எங்க திறந்தீங்கன்னாலும், யூடியூப்பை திறந்தா இன்னைக்கு காலையில ஒரு 5 நிமிஷம் பார்த்த என்னன்னு, அதுலயும் காமியம் காமியம் காமியம், எங்க போனாலும் காமியம் தான். ஆசையை உண்டு பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. வாஸ்தவத்துல முமுட்சுக்கு அது இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அஸ்வமேத யாகம் முதலிய காமிய கருமங்களை எல்லாத்தையும் பரிபூர்ணமா தியாகம் செய்தல் எதுவோ, இனி நான் எந்த கருமத்தையும் ஆசைப்பட்டு பண்ண மாட்டேன். கணபதி ஹோமம் பண்ணலாம், கணபதியை பிரீத்தி பண்றதுக்கு.
எதுக்காக? கணபதியை பிரீத்தி பண்ற. ஷஷ்டி விரதம் இருக்கலாம். எதுக்கு? முருகனை பிரீத்தி பண்றதுக்கு. வியாழக்கிழமை வடமாலை போடலாம், சுவாமிக்கு சுண்டகடலை மாலை போடலாம், தட்சிணாமூர்த்திக்கு. எதுக்கு? அவற்றிருந்து எதுவும் பெக் பண்றதுக்காக இல்லை, அவரை பிரீத்தி பண்றதுக்கு. நல்லா சனிக்கிழமையில பெருமாளுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஆராதனை பண்ணலாம், ஆஞ்சநேயருக்கு வடமாலை போடலாம். எதுக்கு அப்படின்னு கேட்டினா, ரொம்ப நல்லா இருக்கு, சுவாமிக்கு பிரீத்தி பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் கொடுத்துருக்காருல்ல, அதுக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்தது அவருக்கு திரும்ப பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணி பார்க்குறேன், ஆராதனை பண்ணி பார்க்குறேன். ஆனால் அதுக்கு பின்னாடி எந்த ஒரு ஆப்ளிகேஷனும் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா கருமத்தை எல்லாம் பண்ணலாம், ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா காமியமே இருக்கக்கூடாது. அப்போ முழுஷா காமிய கருமங்கள் எல்லாத்தையும் தியாகம் செய்தல் எதுவோ அதுதான் சந்நியாச சப்தத்தோட அர்த்தம். அப்போ ஒரு சன்னியாசியை நீங்கள் என்ன பண்ணணும்? எடை போடணும். அப்படின்னா சாமி ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் வேணாஞ்சி அப்படின்னு எந்த சன்னியாசி சொல்கிறானோ அவன் தான் சன்னியாசி. ஒன்றும் வேணாம். அப்போ உங்கள் ஜீவனம் உங்களுக்கு எதாவது தோணுதோ அதை பண்ணுங்க, அவ்வளோதான். உங்களுக்கு தோணுச்சுன்னா கொடுங்க, இல்லைன்னா பேசவே பேசாதீங்க, ஒன்றும் வேணாம். இப்போ நாங்கள் அதுதான் அனுஷ்டானம் பண்ணுறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா யார்கிட்ட எந்த அப்ளிகேஷனும் இல்லை. உங்கள் புத்தியில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனா தோண வச்சு இந்த சன்னியாசிக்கு இது கொடுத்தா நல்லா இருக்கும்னு கொடுத்தா அது அந்த சன்னியாசியோட பிராரப்தம். அந்த பிராரப்தத்தில் வர்றது மட்டும்தான் ஒழிய வேற எந்த கருமத்தையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டார்கெட் போட்டு இது மூலமா இது நடக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டான் அப்படின்னா அவனோட சன்னியாச சர்டிபிகேட் என்ன ஆயிரும் அப்படின்னா ஆட்டோவா பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிடும். அவன் சன்னியாசி இல்லைன்னு அர்த்தம். வேதாந்தம் சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்தாலும் கூட அது சன்னியாசம் இல்லைன்னு ஆயிடும் உங்களுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா சன்னியாசம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தம் பரிபூரண காமிய கருமங்களை தியாகம் செய்தல் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்ற அனுஷ்டேயத்துவன பிராப்தசிய அனனுஷ்டானம். நமக்கு அனுஷ்டானம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் சாய்ஸ் இருக்குல்ல. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆசைப்பட்டு பார்த்தீங்கன்னா யாராவது கேட்க போறாங்களா? நான் ஹோமங்களை பண்ணலாம், பூஜைகளை பண்ணலாம், சண்டி ஹோமம் பண்ணலாம், பெருசா ஹோமங்களை பண்ணிட்டு அம்பாள்கிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு இது கொடு அது கொடுன்னு கேட்கலாம், எல்லாம் கேட்டுக்கலாம். அனுஷ்டானம் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்ண யோக்கியமான கருமங்களை எல்லாத்தையும் தியாகம் அனனுஷ்டானம், அதை தியாகம் பண்றது எதுவோ அந்த அந்த அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சந்நியாசம் என்று கவையகனா பண்டிதர்கள் ஞானிகள் என்ன பண்றாங்க? கேச்சித் விதுகு ஜானந்தி. சில ஞானி புருஷர்கள் இது மாதிரி சொல்கிறார்கள். இந்த கேச்சித்துன்றதுக்கு அர்த்தம் பக்ஷத்தை இண்டிகேட் பண்றது. இது ஒரு பக்ஷம். இது ஸ்வீகாரமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா ஸ்வீகாரம். இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீகாரம் பண்றோம். அதுக்கு அடுத்தது ஆச்சாரியார் ரெண்டாவது சொல்றார். ரெண்டாவது லைன்ல இருக்குல்ல அதை சொல்றார். நித்திய நைமித்திகானாம் அனுஷ்டியமானானாம். இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா அஸ்வமேத யாகம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் கேட்க போற? எனக்கு ஸ்கூல் ரன் பண்ண முடியுமா? ஹாஸ்பிட்டல் ரன் பண்ண முடியுமா? இல்லை கோயில் கட்ட முடியுமா? கும்பாபிஷேகம் பண்ண முடியுமா? எதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பண்ண முடியும். ஏன்னா சன்னியாசிகள் இப்போ எல்லாமே பண்ணிட்டு தானே இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சன்னியாசிகள் எல்லா காரியத்திலும் ஈடுபடுறாங்க. அப்போ சாய்ஸ் இருக்கா அப்படின்னா எல்லாத்துக்கும் சாய்ஸ் இருக்கு. யார் கேட்க போறா? இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு யாரும் பின்னாடி சொல்ல போறதில்லை. ஆனால் இப்போ நாங்கள் ஏதாவது பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்னி காரியத்தை எதையுமே நாங்கள் பண்ண மாட்டோம். இப்போ சன்னியாசிகளாக இருக்கணும். நாங்கள் சன்னியாசிகளுக்கு பார்த்தீங்கன்னா அக்னி காரியம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விரஜா ஹோமம் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணிட்டு இனி பகவானே அக்னி பகவான்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு ஐயா நான் இனிமே உனக்கு பார்த்தீங்கன்னா எந்த கர்மத்தையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அக்னியிலேருந்து இந்திரன்லேருந்து வாயுலேருந்து பிரஜாபதியிலேருந்து எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு ஆகுதி கொடுத்து அக்னியை சமாப்தம் பண்ணிட்டோம். நாங்கள் இனி பார்த்தீங்கன்னா அக்னி ரிச்சுவலா ஃபயர் ரிச்சுவல் எதையுமே நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு எடுத்திருக்கோம். நிரக்னிஹி அப்படின்னு பேர் சன்னியாசிக்கு. இதே பார்த்தீங்க அப்படின்னா சன்னியாசிக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஃபயர் ரிச்சுவலும் பண்ணக்கூடாது. கூட பார்த்தீங்கன்னா பணத்தை உத்தேசம் பண்ணியோ இல்லை புகழை உத்தேசம் பண்ணியோ இந்த லேண்டை உத்தேசம் பண்ணியோ எந்த கருமங்களையும் 3 ஆசைகளையும் விட்டுறணும். அவன் பண்ற கர்மம் பார்த்தீங்கன்னா காமமில்லாத கர்மமா மட்டும்தான் இருக்கணும், காமப்பட்ட கர்மங்கள் பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு கேட்டகரி. ரெண்டாவது சுவாமி கிரகஸ்தர்களா இருக்கிறோமே நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரிய சொல்றாரு நித்திய நைமித்திகானாம் அனுஷ்டியமானானாம். இப்போ உங்களுக்கு ஒரு மந்திரம் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு முமுக்ஷுச்சேத்
நீங்கள் முமுக்ஷுவா இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? சதா காமியானி வரிஜெயேத். ஒரு நியமத்துக்கு வந்துருங்க. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முமுக்ஷுக்களாக இருக்கீங்களோ, ஆர்டினரி பீப்புளை விட்டுருங்க. லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா காமிகள் தான். இப்போ நம்ம என் கிளாஸில் வந்து உட்காந்துருக்கீங்க, 85 பேர் உட்காந்துருக்கீங்க. எதுக்காக உட்காந்துருக்கோம்? மோட்ச இச்சையினால தானே உட்காந்துருக்கோம். போதும் சாமி, 84 லட்சம் பிறவியில் பிறந்தது போதும், எனக்கு வந்து லிபரேஷன் வேணும் அப்படின்னு தான் நம்ம உட்காந்துருக்கோம், முக்தி வேணும் அப்படின்னு. அப்போ முமுக்ஷுச்சேத், முமுக்ஷுவா இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? சதா காமியானி வரிஜெயேத். ஒரு நியமம் இருக்கு. அதுக்கப்புறம் நியமம் ஒன்று, காமத்தை தியாகம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பட்சத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஸ்வீகாரம் பண்ணிங்க. இப்போ நான் அனுஷ்டானம் பண்ணுற மாதிரி நீங்களும் அனுஷ்டானம் பண்ணலாம். அதுக்கு அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நித்தியம் நைமித்திகம் குறியாத் பிரத்யவாய ஜிகாசயா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஸ்மிருதியில் சொல்றது. நித்தியத்தையும் நைமித்திகத்தையும் எந்த காலத்திலையும் தியாகம் பண்ணக்கூடாது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ற காலையில பண்ற சந்தியாவந்தனம், அதுக்கப்புறம் கிரகஸ்தர்களா இருந்துட்டு பண்ணக்கூடிய பஞ்சமகா யஜ்ஞம். பஞ்சமகா யஜ்ஞத்துல என்னைக்காவது பண்ணலாமா? நித்தியம் பண்ணணுமா? நித்தியம் டெய்லி பண்ணணும். தேவ யஜ்ஞம் பண்ணணும், தேவ பூஜா பண்ணணும், அப்புறம் பித்ரு யஜ்ஞம் பண்ணணும், தர்ப்பணங்கள். இப்போ சந்தியாலேயே தர்ப்பணங்கள்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் ரிஷி யஜ்ஞம் பண்ணணும். இப்போ உட்காந்து பாடம் படிக்கிறோம், சுவாத்தியாயம் பண்ணுறோம், இது ரிஷி யஜ்ஞம். அப்புறம் பித்ரு இது பூத்த யஜ்ஞம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவராசிகளுக்கெல்லாம் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது, செடிகளை வந்து பாதுகாக்கிறது, மற்ற ஜீவராசிகளை பாதுகாக்கிறது, இதெல்லாம் ஃபீடிங் பண்ணணும். அதுக்கப்புறம் நர யஜ்ஞம்ன்றது வந்து மனிதர்களுக்கு ஏதாவது பண்ணணும், அதித்தி தேவோபவன் இருக்கு. அப்ப பஞ்ச யஜ்ஞங்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகஸ்தனானவன் என்ன பண்ணணும்? நித்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கூட வந்து பாத்தீங்கன்னா சந்தியாவந்தனம் முதலிய காரியங்களையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் நித்திய கர்மான்னு பேர். நைமித்திகம்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்து கண்ணன் சொன்னார்ல, நாங்க வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு போயிருக்கோம். இப்போ நம்ம ராமச்சந்திரன்ஜி சொல்ற 29ஆம் தேதி குலதெய்வ வழிபாட்டுக்கு போகணும் சாமி, பொங்கல் வைக்கிறோம். அப்போ யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் சொல்லிட்டீங்க, இந்த மாதம் நிறைய பேர் தை மாதம் ஃபுல்லாக பொங்கல் வச்சுருக்கீங்க. குலதெய்வத்துக்கு போய் வந்து பண்ணுறது என்னது? நான் சொல்லியிருக்கேன்ல, வருஷத்துக்கு 3 வாட்டி குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வைக்கணும். தை மாதம், அதுக்கப்புறம் சித்திரை மாதம், மே மாதம் போகணும். அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதத்தில், சிராவண மாதத்தில் போய் ஒரு பொங்கல் வைக்கணும். அப்போ 3 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறோம். டெய்லியாக வைக்கிறோம் இல்லை, நிமித்தம். அதே மாதிரி சூரிய கிரகணம், சந்திர கிரகணத்தப்போ ஸ்நானம் பண்ணுறோம், ஜபம் பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம், தானம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிராத காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது மகாலய பட்சத்துக்கெல்லாம் பண்ணுறோம். மகாலய பட்ச காரியத்தை மற்ற காலத்தில் பண்ணுறதில்ல, மகாலய பட்சத்தில் மட்டும்தான் பண்ணுறோம். இது மாதிரி நிமித்தத்தை வச்சு எதெல்லாம் பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் பேர் நைமித்திக கர்மான்னு பேர். இந்த நிமித்த கர்மத்தையும் நைமித்திக கர்மத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறவே கூடாது. யாரெல்லாம் கிரகஸ்தர்களாக இருக்கீங்களோ அவங்கள யாரும் விடவே விடாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்லோகம் சொல்லுது, பிரத்யவாய ஜிகாசியா, செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டீங்கன்னா அகரணே பிரத்யவாயகன் இருக்கு. செய்யலைனா தோஷம், செஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, செய்யலைனா தோஷம் வந்துடும். அதனால இந்த கர்மத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருக்கு. ஆச்சாரியர் இங்கே கொண்டு வர நித்திய நைமித்திகானாம் அனுஷ்டியமானானாம் சர்வ கர்மனாம். நித்தியம் நைமித்திகம்னு அனுஷ்டிக்கக்கூடிய சர்வ கர்மங்களையும் ஆத்ம சம்பந்திதயா பிராப்தஸ்ய பலஸ்ய, என்னோட சம்பந்தமுடையது தானே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மா. பிரம்மச்சாரிக்கு வந்து ஒரு கர்மா, கிரகஸ்தனுக்கு ஒரு கர்மா, வானப்பிரஸ்தனுக்கு ஒரு கர்மா, சன்னியாசிக்கு ஒரு கர்மா. எல்லாத்துக்கும் நித்தியம் நைமித்திகம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இது எல்லாத்திலையும் பிராப்தஸ்ய, ஆத்ம சம்பந்திதையா பிராப்தஸ்ய, என்னோட சம்பந்தத்தை அடைஞ்ச பலஸ்ய பரித்தியாக, கர்மா நிறைய பிராப்தியா இருக்கு. ஆனா என்ன பண்ணணும்? நம்ம முமுக்ஷுவா இருக்கோம்ல, இதை எல்லாத்தையும் பண்ணிக்கணும். பண்ணிட்டு என்ன பண்ணணும்? பலத்தியாகத்தை பண்ணணும். அப்போ எந்த கர்மா பண்ணினாலும் சுவாமி எனக்கு இந்த பலன் எனக்கு இல்லை, உனக்கு அர்ப்பணம், உனக்கு அர்ப்பணம், உனக்கு அர்ப்பணம்னு சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிக்கிட்டே பண்ணணும். அப்படின்னா அதுதான் பரித்தியாகம் தான், சர்வ கர்ம பலத்தியாகன்னு பேர். எல்லா கர்மங்களுடைய பலனையும் பகவானுக்கு தியாகம் பண்றதற்கே அதுதான் தியாகம் என்ற சப்தத்தால் வந்து பார்த்தீங்கன்னா தம் பிராகு கதயந்தி, அதையே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார்கள். சர்வகர்ம பலத்தியாகத்தை சொல்கிறார்கள். கதயந்தினா சொல்கிறார்கள். யாரு? தியாகம். தியாகன்ற சப்தத்துக்கு அர்த்தமே அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? விசக்ஷனாகா.
நன்றாக பார்ப்பவர்கள், புத்திசாலிகள், பண்டிதர்கள், நல்ல பண்டிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதமா சொல்கிறார்கள். அப்போ நீங்க எல்லாரும் பண்ண வேண்டியது இந்த 2வது பட்சம் ஆயிடுச்சா. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசில் வச்சுக்கணும், முதல் இதை வந்து நாங்கள் பண்ணணும். முதல் லைன் வந்து சன்னியாசிகளுக்கானது. யாரெல்லாம் இருக்கோமோ, நிறைய பேர் இருக்கோம், 4-5 பேர் இருக்கோம், பாடம் கேட்குறவங்களும் வெளியிலேருந்து பாடம் கேட்குறவங்களும் இருக்காங்க. எதையாவது ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆட்டோ ரிஜெக்ஷன் ஆகிடும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து உங்களை கேட்கவே மாட்டான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வச்சுருக்காங்க. நீங்கள் ஏதாவது ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உடனே வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டீஸ் வந்துடும். நீங்கள் யார்ட்டையும் பேச வேணாம், இது பண்ண வேணாம். ஒரு 4 வாட்டி 5 வாட்டி, ஃபாரின்லலாம் அப்படி தான் சொல்கிறாங்க, 4-5 வாட்டி எரர் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோதான், இது லைசன்ஸ் வந்து கேன்சல் ஆயிருன்றாங்க. அப்போ அதே மாதிரி தான், உங்களை கேட்கவே மாட்டான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். நீங்கள் வந்து வேஷம் போட்டிருப்பீங்க, காவி வஸ்திரம் பட்டிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆசைப்பட்டோம் அப்படின்னா போச்சு. ஆசைப்பட்டீங்கன்னா சன்னியாசி இல்லை, முதல் பட்சம். 2வது, கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் முமுக்ஷுன்னு அப்படின்னு சொல்லிக்கணும். அப்படின்னா நான் முமுக்ஷு சுவாமி, நான் மோட்சத்தில் இச்சை உள்ளவன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும், எல்லா கர்மத்தையும் கர்மத்தை பண்ணிக்கிட்டே, நித்திய கர்ம நைமித்திக கர்மத்தை பண்ணிக்கிட்டே என்ன பண்ணணும், பலனை வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை பண்ணினீங்கன்னா நீங்கள் முமுக்ஷு, உங்களுக்கு அதான் தியாகி அப்படின்னு பேர் ஆயிடுச்சா. இது 2வது பட்சம். இதுக்கப்புறம் ஆச்சாரியார் ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயத்தை சொல்கிறார். எதி காமிய கர்ம பரித்தியாக, முதல் பட்சமாக இருக்கக்கூடிய என்ன மாதிரி சன்னியாசிகள் பண்ணக்கூடிய காமிய கர்மத்தை தியாகம் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது உங்களை மாதிரி கிரகஸ்தர்களாக இருந்துட்டு கர்மயோகமா சர்வ கர்மத்தோட பலத்தியாகமாக இருக்கட்டும், பல பரித்தியாகமாக இருக்கட்டும், வான அண்டு, அல்லது ஒன்று சர்வ காமிய கர்மங்களையும் தியாகம் பண்ணுற சன்னியாசிகளாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கர்ம பலன்களையும் தியாகம் பண்ணிட்டு நித்திய நைமித்திகத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிற கிரகஸ்தர்களாக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் பண்ணக்கூடியதும் வந்து பார்த்தீங்கன்னா வா அர்த்தோ வக்தவ்யா. இந்த 2 அர்த்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டும். என்னன்னா சர்வதா அபி பலமாத்திரம் தியாகமாத்திரம். இந்த 2த்தோட அர்த்தம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2த்துலேயும் காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்நியாசமாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பலத்தியாகமாக இருக்கட்டும், இதோட அர்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வதா அபி தியாகமாத்திரம். எல்லா மெத்தட்லையும் பார்த்தோம் அப்படின்னா வாஸ்தவத்தில் 2த்துல ஈக்குவலாக என்ன சுவாமி இருக்குது அப்படின்னா 2த்துல ஈக்குவலாக இருக்கிறது தியாகமாத்திரம் தான் இருக்கு. சந்நியாச தியாக சப்தயோகோ ஏகோ அர்த்தக, தியாகமாத்திரம் தான். இந்த சந்நியாசம்ன்ற சப்தத்திலையும் தியாகம் தான் இருக்கு. கர்மயோகம் பண்ணிக்கிட்டு பல தியாகம் பண்ணினீங்கனாலும் தியாகம்ன்ற மட்டும் தான் இருக்கு. இந்த 2த்துலையும் தியாகம்தான் இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 சந்நியாச தியாக சப்தயோகோ, தியாகம் சந்நியாசம், இந்த 2 சப்தத்துக்கும் ஏக்கக அர்த்தோ. இந்த 2த்துக்குமே அர்த்தம் என்னது, ஒரே அர்த்தம், தியாகம் 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 தியாகம். ந கட்டப்பட்ட சப்தவ் இவ ஜாத்தியந்தர பூத்தார்த்தவ். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கட்டம் அப்படின்னா பானை, பட்டை அப்படின்னா பாய். பானை வேற பாய் வேற தானே, பானை வேற கட்டம் வேற, பட்டை அப்படின்னா பாய் துணி, இது வேற தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி சந்நியாசம் வேற தியாகம் வேற அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி இது 2ம் வேற வேற வஸ்துக்கள் இல்லைப்பா. சந்நியாசம்னாலும் தியாகம்னாலும் கர்மபல தியாகம்னாலும் 2மே மீனிங் என்னது, தியாகம். அப்போ இதை ஹைலைட் பண்ணி வச்சுங்க, 2த்தையும் கன்ஃபியூஸ் ஆகவே ஆகாதீங்க. அர்ஜுனன் என்ன கேட்டிருக்கான், அர்ஜுனன் வந்து கேட்டிருக்கான் எனக்கு சந்நியாசம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தத்தை சொல்லுங்க, தியாகம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தத்தை சொல்லுங்க அப்படின்னு. அதை கிளியரா இங்க சங்கராச்சாரியர் நியமம் பண்ணிருக்கார். தியாக மாத்திரம் சந்நியாச தியாக சப்தயோகோ ஏகோ அர்த்தக, ஏகா அர்த்தக. இந்த 2த்துக்குமே ஒரே மீனிங் தான். என்ன மீனிங், தியாகம். சன்னியாசி மீன்ஸ் சந்நியாசம் தான், தியாகம் தான். அதே மாதிரி வந்து அப்போ நீங்க என்ன பண்ணலாம், யாரெல்லாம் 24 மணி நேரம், இப்போ எனக்கு ஏதாவது காமம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் லாஸ்ட்டாக காமப்பட்டது என்னது, எனக்கு இந்த ஆசைப்பட்டு இதை பண்ண அப்படின்னு எதையுமே பண்ணுறதே இல்லை. எனக்கு இது தெரிஞ்சு ரொம்ப
ஆகிட்டே இருக்கும், கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆசைப்பட்டு எதையுமே பண்ணுறதில்ல, எந்த ஆசைக்காகவும் பண்ணுறதில்ல. மோட்ச காமம் மட்டும்தான் காமம். மற்றது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காயேன மனசா கேவலைர் இந்திரியரபி யோகின கர்ம குருவந்தி சங்கம் தெக்வா ஆத்மசுத்தையேன்னு 5ல் வந்து பார்த்தீங்கன்னா 13வது ஸ்லோகம்னு நினைக்கிறேன். 5, 13, 11, 12, 13 3 ஸ்லோகம் இருக்கு. இப்போ நாங்கள்லாம் பண்ணுறோம், எந்த கர்மம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ஒன்று வேணாம், ஒன்று வேணாம், ஒன்று வேணாம், ஒன்று வேணாம், நீதான் வேணும், நீதான் வேணும், நீதான் வேணும் அப்படின்னு காமம் இல்லாம கர்மம் பண்ற சன்னியாசியும் இதே கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துக்கிட்டு என்ன மாதிரியே நீங்களும் எந்த பலனும் வேணாம் சுவாமி, நீதான் வேணும், நீதான் வேணும். ஆனால் இருக்கிற இடம் என்னது? நான் சன்னியாசாசிரமத்தில் இருக்கேன், நீங்கள் கிரகஸ்தனாகவோ வானப்பிரஸ்தனாகவும் இருக்கீங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்? சன்னியாசி வேற, கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் வேறன்னு தெரியும். ஆனால் நீங்களும் சந்நியாசம் பண்ணுறது அந்த பலத்தியாகம் பண்ணினீங்க அப்படின்னா நீங்களும் நானும் ஒரே கேட்டகரி. அதுக்காக தான் நான் சொன்னேன் ஆரம்பிக்கும் போதே, கிரகஸ்தாசிரமம் ஒரு பில்லர், நைஷ்டிக பிரம்மச்சாரி ஒரு பில்லர், ரெண்டும் ஒன்று ஒரே பில்லர்ல. பிரம்மச்சாரி ஒரு பில்லர், 2 பில்லர் ஆச்சு. 3வது பில்லர் எது அப்படின்னா குட்டீச்சக சந்நியாசியும் வானப்பிரஸ்தனும் ஒரு பில்லரா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? வானப்பிரஸ்தர்கள் எல்லாத்துக்கும் என்னோட தர்மம் தான் உங்க தர்மம். நான் பிரணவ ஜபம் பண்றேன், அதனால தான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து முமுட்சுவா இருக்கீங்களா பிரணவ ஜபம் பண்ணுங்கன்றது. எல்லா கர்மத்தையும் பகவான் பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பார்னு தியாகம் பண்ணிக்கிட்டே இருங்க, எதையும் ஆசைப்படாதீங்க, எல்லாம் பகவான் பார்த்துப்பார். அப்போ என்ன ஆகும்? நீங்க வீட்டிலேயே இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்ம பல தியாகம் பண்றது மூலமாவே சந்நியாசியாவும் ஆகி விடுவீர்கள். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசம் வேஷம் போட்டுக்கிட்டு கர்மபலத்தை தியாகம் பண்ணல அப்படின்னா, கால்குலேட் பண்ணியே பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் வந்து வேஷதாரி சன்னியாசி ஆயிடுவான். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்க என்ன வேஷம் போட்டிருக்கோன்றதுல தாத்பரியம் இல்லை, வேஷத்துல எந்த தாத்பரியமும் இல்லை. வேஷம் சும்மா ஊரை ஏமாத்திடுறதுக்காக, அது ஒரு கம்ஃபர்டபுள். இப்போ வந்து எனக்கு வேஷம் போட்டிருக்கேன், சன்னியாசி வேஷம், என் பக்கத்தில் வந்து தப்பான விவகாரங்கள் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, நானும் எங்கேயும் போக மாட்டேன் கண்ட இடத்துக்கு. அப்ப இந்த சந்நியாசம்ன்றது ஒரு பாதுகாப்பு தான் ஒழிய இந்த வேஷம். ஆனா சந்நியாச வேஷமே சந்நியாசம் இல்லை. அப்ப சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தமே தியாகம், தியாகம்ன்றதுக்கு அர்த்தமும் தியாகம். அப்ப தியாகம் தான் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் உடனே பூர்வபக்ஷி ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறான். நீங்க சொன்னீங்கல்ல, நனு நித்திய நைமித்திகானாம் கர்மனாம் பலம் ஏவ நாஸ்தி இது. பொதுவாக வந்து பூர்வ மீமாம்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்தியம் நைமித்திகம் இந்த 2 கர்மத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பலன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அகரணே பிரத்யவாயகன்னு ஒரு தோஷம் இருக்கு, செய்யாமல் விட்டால் தோஷம் வரும். இது வரைக்கும் கரெக்டு, செய்யாம விட்டா தோஷம் வரும், அது கரெக்டு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதனால நித்திய கர்மத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அவங்க எக்ஸ்ட்ரா என்ன பண்றாங்க, ஆட் பண்றாங்க. நித்திய கர்மங்களை பண்ணலனா தோஷம், பண்ணுனா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, ஆட் பண்றாங்க. நம்ம சித்தாந்தம் என்ன பண்றோம் அப்படின்னா, ஆமாப்பா குளிக்கலன்னா தோஷம் வருமா, ஆமா. பல்லு தைக்கலன்னா தோஷம் வருமா, ஆமா. பூஜை பண்ணலன்னா தோஷம் வருமா, ஆமா. அப்ப நித்தியமா நம்ம பண்ற டே டு லைஃப்ல பண்ற எந்த கர்மத்தை விட்டாலும் என்ன ஆயிரும், தோஷம் வந்துடும் உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தோஷம் கண்டிப்பா வரதான் செய்யும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நீ சொல்ற பாரு, அது தப்பு. நித்தியம் ஸ்நானம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், பித்த பிரசமனம் ஆகும். பித்தம் வந்து பாத்தீங்கன்னா உடம்புல சூடு அதிகமாகாம நல்ல, அது பலன் தானே. நித்தியம் குளிக்கிறதுனால அழுக்கு போகுது, சரி அழுக்கு போகுது, குளிக்காம இருந்தா ஸ்மெல் வரும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா குளிச்சா ஒண்ணுமே பலன் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குளிச்ச மாத்திரத்துல உங்களுடைய குணம் வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணத்துக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்க பாடியில் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நியூட்ரலைஸ் ஆகுது, நல்ல பாடி குளிர்ந்து போகுது, மனசு பிரசன்னமாயிடுது. அப்போ பக்கத்தில் வரவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வர முடியுது. நீங்கள் குளிக்காமல் இருந்தீங்கன்னா பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கிறதுன்றது நித்திய கர்மா. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தோஷம் போகிறது மட்டும் இல்லை, ஒரு லாபமும் இருக்குது. அதே மாதிரி தான் நித்திய கர்மங்களை பற்றி பேசும்போதும் நம்ம எடுத்துக்கணும். வைதிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பூர்வ மீமாம்சகர்கள் நித்தியத்தையும் நைமித்திகத்தையும் பண்ணுனா என்னாகும், பிரயோஜனம் இல்லை, பண்ணாம விட்டீங்கன்னா பாப்பம் வந்துடும் அப்படின்றாங்க. இதை தான் இங்க இவன் பூர்வபக்ஷி சொல்றான். நித்திய நைமித்திகானாம் கர்மனாம்,
நித்திய நைமித்திக கர்மங்களுக்கு வந்து பலம் ஏவ நாஸ்தி, நிச்சயமா பலன் இல்லை. யார் சொல்றா? பூர்வ மீமாம்சகர். அப்படி சொல்லிட்டு இது ஆகுஹு, இந்த விதமா பூர்வ மீமாம்சகர்கள் சொல்கிறார்கள். கதமுச்சியதே தேஷாம் பலத்தியாக இது. அப்படி இருக்கும்போது நித்திய நைமித்திக கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய பலன்களை தியாகம் பண்ணணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்ல. பஞ்சமகா யஜ்ஞத்தை பண்ணுங்க, அதுக்கப்புறம் சந்தியாவந்தனாதிகளை பண்ணுங்க, உங்களோட நித்திய டியூட்டி என்ன இருக்கோ, அப்போ அதே மாதிரி பொங்கல் வைக்கிறது, இது பண்ணுறதெல்லாம் என்னெல்லாம் நைமித்திகமாக இருக்கோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அதில் இருக்க பலனை தியாகம் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அதுக்கு தான் பலனே இல்லைங்களேங்க. நித்திய நைமித்திகத்துக்கு பலனே இல்லை, அப்படிதான் பூர்வ மீமாம்சகர்கள் சொல்கிறாங்க. அப்போ பலனே இல்லாத கர்மத்துக்கு நீங்கள் என்ன பலன் தியாகம் பண்ண வேண்டியிருக்கு? அதான் ஏற்கனவே அதுக்கு பலன் இல்லையே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. யதா வந்தியாயாக புத்திர தியாக. ஒரு அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை இல்லை, கர்ப்பப்பையில் ஏதோ ப்ராப்ளம், குழந்தையே பிறக்கலை. குழந்தை பிறக்கலடா, நீங்கள் வந்து உங்களோட குழந்தைங்களை தியாகம் பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் குழந்தையே இல்லையே. அப்போ குழந்தை இருக்கிறவங்க தானே குழந்தைய தியாகம் பண்ண முடியும். யாருக்கோ இந்த அடாப்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வச்சுங்க குழந்தைய அப்படின்னு சொல்ல முடியும். குழந்தையே இல்லாதவங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து தியாகம் பண்ண முடியும்? அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நித்திய நைமித்திக கர்மங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலன் இல்லை, அதனால் அதை தியாகம் பண்ண முடியாது, அந்த பலன்களை தியாகம் பண்ண முடியாது. இது யாரோட பட்சம்? பூர்வ மீமாம்சகளோட பட்சம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்கிறார், பதில் சொல்கிறார். ந ஏஷ தோஷா, இது ஒரு தோஷம் இல்லைப்பா, இது ஒரு தோஷம் இல்லை. ஏன் அப்படின்னா நித்யானாம் அப்படி கர்மனாம் பகவதா பலவத்வஸ்ய இஷ்டத்வாத். இதை ஹைலைட் பண்ணிங்க, யாரெல்லாம் சித்தாந்தம் படிக்கிறவங்களோ அவங்களாம் இதை ஹைலைட் பண்ணிங்க. நம்ம பகவானோட அபிப்பிராயப்படி என்னன்னா பூர்வ மீமாம்சர்களுக்கு ஆப்போசிட்டானது. பகவானோட மொத்த பிலாசபியே அப்படிதான். பூர்வ மீமாம்சர்கள் பக்கத்தில் வர முடியாது. பகவானோட வச்சனப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்யானாம் அப்படி கர்மனாம், நித்திய கர்மங்களுக்கும் கூட நைமித்திக கர்மங்களுக்கும் கூட என்ன இருக்கு? பகவதா, பகவானால் வந்து பார்த்தீங்கன்னா பலவத்வஸ்ய இஷ்டத்வாத். பகவானோட இது எண்ணம் என்ன அப்படின்னா இதுக்கெல்லாம் கூட இஷ்டம் என்னது அப்படின்னா பலன் இருக்கு. நான் சொன்னேன்ல, வெறும் குளிக்காம 4 நாள் குளிக்காம இருந்தீங்கன்னா என்ன ஆயிடும்? பாடியில் ஹீட் ஆயிடும் தெரியுங்களா உங்களுக்கு. 2 நாள், 1 நாள் குளிக்காம இருங்களேன், 1 நாளோ 2 நாளோ குளிக்காம வந்து பார்த்தீங்கன்னா இருங்க, உடம்பெல்லாம் அப்படியே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், பாடி டெம்பரேச்சர் ஆகிடும், மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு போக ஆரம்பிச்சிடும், தமோ குணம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிடும், சிந்தனை பண்ண முடியாது, மனசு சூம்பி போயிடும், வெறும் குளிக்காமல் இருக்கிறது இல்லையே. இப்போ அது தோஷமா? ஆமாம் தோஷம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நித்தியம் பண்ண வேண்டியதை பண்ணலை அப்படின்னா தோஷம் வருமா? ஆமாம் தோஷம் வரும். ஆனால் லாபம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, பலன் இல்லைன்றான். என்னப்பா பலன் இல்லைன்னு எப்படி சொல்கிற? நித்தியம் குளிச்சுப்பாரு. அப்போ ஒரு கர்மாவுக்கு 2 அம்சம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நித்திய நைமித்திகத்துக்கு என்ன அம்சம் இருக்குது அப்படின்னா பாப்பம் நாசமாகும், தோஷம் நாசமாகும், கூடவே ஒரு பிரயோஜனமும் கிடைக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாசுதோ வித்யதே பாவக நாபாவோ வித்யதே சதகன்னு ஒரு ஸ்லோகம் 2வது சாப்டரில் பார்த்தோம். எதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இருப்புடையது எதுவோ அது நாசத்தை அடையாது, இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகாது. இது ஒரு முக்கியமானது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கர்மத்தை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கர்மத்திலேருந்து ஒன்று கண்டிப்பாக ப்ரொடியூஸ் ஆகியே ஆகும். நான் நித்திய கர்மத்தை பண்ணுறேன் ஆனால் வந்து எந்த பலனும் உண்டாகாது அப்படின்னா பண்ணால் எப்படிப்பா உண்டாகாமல் இருக்கும்? அதே மாதிரி அவன் சொல்கிறான் பண்ணலைன்னா தோஷம் வரும். உன்னை பண்ணலைன்னா எப்படிப்பா தோஷம் வரும்? நீ சொல்கிறது எல்லாமே விபரீதம். அதனால பூர்வ மீமாம்சகளோட கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டம் இல்லை, கிருஷ்ணருக்கும் இஷ்டம் இல்லை, நம்மளோட வேதாந்திகளுக்கும் இஷ்டம் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பகவானுக்கு எது இஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நித்திய கர்மங்களுக்கும் கூட பிரயோஜனம் இருக்குது. யாரெல்லாம் நித்திய சந்தியா பண்ணுறீங்களோ பிரம்மலோகே மகியதே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலன் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். எனக்கு எந்த வேலை இல்லை சாமி. நார்த் இந்தியாவிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி குருநாதர்கள், என்ன மாதிரி ஆச்சாரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வரவங்கள்ட்ட எல்லாம் சந்தியா பண்ணுங்கன்னு சொல்லுவோம். திரிகால சந்தியாவை விடவே விடாதீங்க அப்படின்னு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நித்திய சந்தியாவந்தனம் பண்ணுறவங்க நிறைய வைதிகர்கள் இருக்காங்க. ஆச்சாரியரோட இதுபடி நித்திய சந்தியாவந்தனம் வேற ஒன்றும் தேவையில்லை, சாகர காலம் மட்டும் நித்திய சந்தியா பண்ணிக்கிட்டு இருந்தா போதும். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாலோக்கிய பதவி ஒன்று இருக்கு, சாலோக்கிய பதவி இருக்கு. நித்திய கர்மத்தோட மகிமை அது. பிரம்மலோகே மகியத்தே, பிரம்மலோகத்தில் சாலோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகிமையை அடைவான் அப்படின்னு இருக்கு.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மங்கள் நித்தியமாக இருக்கட்டும் நைமித்திகமாக இருக்கட்டும், நீங்கள் எதை பண்ணினாலும் வந்து பார்த்தீங்கன்னா பலன் கண்டிப்பாக உண்டாகும். ஒன்றை பண்ணினீங்கன்னா ஒரு பலன் உண்டாகும், பலன் உண்டாகாமல் போகவே போகாது. ஆனால் நித்திய நைமித்திக கர்மத்துக்கு 2 அம்சம் இருக்கு, மனசில் புரிஞ்சுக்கணும். நம்ம பண்ணக்கூடிய நித்திய நைமித்திக கர்மத்துக்கு 2 அம்சம் இருக்கு. என்ன அம்சம்னா, ஒன்று தோஷத்தை போக்கும், இன்னொன்று ஒரு லாபத்தை உண்டு பண்ணும். எப்படி குளிச்சா வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு போகும், கூட லாபம் என்ன அப்படின்னு கேட்டினா உடம்பு குளிர்ந்து போகும், சில்னஸ் ஆகிடும், நல்லா பித்தம் பிரசமனமாகும். அப்போ குளிக்கிறதுன்ற ஒரு கர்மா, ஆனால் பிரயோஜனம் 2 கர்மா நடக்குது. தோஷமும் நாசமாகுது, ஒரு லாபமும் கிடைக்கிது. அதே மாதிரி நித்திய நைமித்திக கர்மங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோஷநாசமும் நடக்கும், கூடவே லாபமும் உண்டாகும். அதனால கிரகஸ்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, உங்கள் கர்மம் என்னவோ, நான் தான் சொல்லிட்டு பேய் மாதிரி வேலை பார்க்கணும். பேயா வேலை பார்க்கணும். நம்ம பாட்டுக்கு வந்து சோம்பி போய் உட்கார்ந்துருந்தீங்க, வேஸ்ட்டு. உங்களுக்கு வந்து ஆத்ம நாசம் உண்டாகும், உங்களுக்கு கீழே இறங்கிடுவீங்க நீங்கள். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டியூட்டியை எப்போவுமே விட்டு கொடுக்காதீங்க. உங்கள் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா விட்டீங்கன்னா தோஷம் வந்துடும். அதனால் விடாமல் பண்ணணும். அப்போ தோஷமும் வராது, கூட வந்து பார்த்தீங்கன்னா லோக்கங்களை, நல்ல புண்ணிய லோக்கங்களையும் அடையலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா 2ம் பண்ணணும். அப்படிதான் ஆச்சாரியோட வச்சனம். அது மட்டும் இல்லை, சொல்லவும் போறார் பாஷிகர், இதுக்கு நம்ம கிருஷ்ணர் சொல்லவும் போறார். வக்ஷதிஹி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவும் போகின்றார். எந்த இடத்துல அப்படின்னா 12வது ஸ்லோகத்தில் சொல்ல போறார். 12வது ஸ்லோகத்தில் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, 12வது ஸ்லோகம் வந்து ஆமா, அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம் ச திரிவிதம் கர்மண பலம், அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம் ச திரிவிதம் கர்மண பலம் பவத்தி அத்தியாகினாம் பிரேத்திய நது சந்நியாசினாம் கொச்சித்து அப்படின்றார். அது யாருக்கு ஆச்சரியம் சொல்றாரு, அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம் ச 3 வெரைட்டியா கர்மத்தோட பலன் சொல்லப்படுது. நீங்க எந்த கர்மா பண்ணீங்களான்னு வச்சுங்க, மனசுல புரிச்சுங்க. அது எந்த கர்மா, காயா வாச்சா மனசா, காயத்தினாலேயோ மனசுனாலேயோ இல்லை வாக்குனாலேயோ 3 விதமா கர்மத்தை பண்றோம். அந்த கர்மா வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வெரைட்டியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புண்ணியம் பாப்பம் 2 தான், இஷ்டம் அனிஷ்டம் 2ம் கலந்து 3 விதமாக தான் நம்ம பண்ண முடியும் கர்மத்தை. ஒன்று புண்ணிய கர்மாவா பண்ணலாம், இல்லைனா பாப்ப கர்மா பண்ணலாம், இல்லைனா புண்ணியம் பாப்பம் கலந்து பண்ணலாம். இந்த 3 வெரைட்டியான கர்மங்கள் உண்டாகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், புண்ணிய கர்மங்கள். இப்போ சந்தியாவந்தனம் புண்ணியமா பாப்பமா, இல்லை பஞ்சமகா யஜ்யம் புண்ணியமா பாப்பமா, எல்லாம் புண்ணியம் பாப்பம். ஸ்ராத கர்மா புண்ணியமா பாப்பமா, பொங்கல் வைக்கிறது, குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வைக்கிறது புண்ணியமா பாப்பமா அப்படின்னு எடுத்தா எல்லாமே புண்ணியம் தானே. அப்போ திருப்பதிக்கு போய் மொட்டை அடிக்கிறீங்க, புண்ணியமா பாப்பமா, இதெல்லாம் இருக்கு. அப்போ எதெல்லாம் புண்ணிய கர்மா இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணும், சொர்க்கத்தை கொடுக்கும். கர்மனா பித்ருலோக சொர்க்கத்தை கொடுத்துரும். அதே நேரத்தில் பாப்பத்தை பண்ணினீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, பாப்ப கர்மா அதோகத்தியை கொடுக்கும், கீழான பிறவிகளை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க வைக்கும். அனிஷ்டம் அப்படின்னு பேர். இஷ்டம்ன்றது தேவாதி பிறவிகள், அனிஷ்டம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கீழான பிறவிகள். அதுக்கப்புறம் மிஸ்ரம் சென்னு அர்த்தம், 2ம் கலந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த 2ம் கலந்து பண்ணோம் அப்படின்னா திரும்பவும் மனுஷ ஜென்மம் கிடைக்கும். அப்போ இந்த 3 ஜென்மம், அப்போ கர்மத்தோட அர்த்தம் அது நித்தியமாக இருக்கட்டும் நைமித்திகமாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது இருக்கட்டும், நீங்கள் புண்ணியமா பாப்பமா இல்லை 2ம் கலந்ததா, இவ்வளோதான் கேட்டகரி ஜென்மத்தை கொடுக்கறதுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த கர்மா பண்ணினாலும் அது புண்ணியமாவோ இல்லை பாப்பமாவோ இல்லை 2ம் கலந்ததாவோ தான் இருக்கும். அது இருந்துச்சுனாவே தேவதையா பிறக்கலாம், இல்லை கீழான பிறவிகள் கிடைக்கலாம், இல்லைனா மனுஷ பிறவி கிடைக்கலாம். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான பலன் சொல்லப்பட்டிருக்கு 12வது ஸ்லோகத்தில். ஆனால் அது யாருக்கு உண்டாகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நது சந்நியாசினாம் கொச்சிதி, யாருக்கு உண்டாகாது அப்படின்னு, யாரு கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணினானோ அந்த சன்னியாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலன் இல்லை. சன்னியாசின்னு யாரு அப்படின்னா, பரமார்த்த சன்னியாசின்னு ஒருத்தன் இருக்கான். பரமார்த்த சன்னியாசினா நான் செய்யவில்லை அப்படின்னு ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான் பாருங்க. நான் செய்யவில்லை, பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதே 3:27 3:28 சொல்லுது, குணா குணேஷு வர்த்தந்த இதிமத்வான சஜ்ஜதே. குணங்களில் இயங்கி கொண்டிருக்கின்றன, நான் ஒன்றையும் செய்யவில்லைன்னு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சன்னியாசி குருநாதர் மூலமா பாடம் படிச்சு நான் பண்ணலை
பிரகிருதி தான் பண்ணுது, 3 குணங்கள் தான் பண்ணுது, நான் பண்ணவில்லை அப்படின்னு எந்த சந்நியாசி இது நான் பண்ணலை, நான் அகர்த்தா, நான் அபோக்தான்னு தன்னை அறிகிறானோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகாது, கர்மப்பலன் ஒன்றும் சித்திக்காது. அவன் சரீரத்தில், அவனோட சரீரத்தில் புண்ணியம் நடக்கும், பாப்பம் நடக்கும், எதை வேணாலும் நடக்கும். கீதால சொல்லியிருக்காருல, 1000 பேரை கொல்லுவான் அவன். 1000 பேத்த கொன்னாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த பாப்பம் வரவே வராது. ஏன் பாரு, நான் பண்ணலைங்க அப்படின்றோம். யார் பண்ணா? பிரகிருதி பண்ணிட்டு இருக்கு, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் பார்வையாளன் அப்படின்றோம். அப்படி சந்நியாசம் எவன் வந்து பார்த்தீங்கன்னா பாரமார்த்த சந்நியாசம் பண்ணானோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்மப்பலன் எதுவுமே வராது அப்படின்னு 12வது ஸ்லோகத்தில் இருக்கு. அது மட்டும் இல்லை, சந்நியாசினாம் ஏவகி கர்மப்பல அசம்பந்தம் தர்ஷயன். பரமார்த்த சந்நியாசத்தை பண்ண ஞானி புருஷர்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணிருக்குன்னா கர்மப்பலனோட அசம்பந்தம் தர்சகன், சம்பந்தம் இல்லை என்று காட்டுகின்றவராக அசந்யாசினாம் நித்திய கர்ம பல பிராப்தி. அதே நேரத்தில் யாரெல்லாம் கர்மப்பலனை தியாகம் பண்ணலையோ, நான் கர்த்தா நான் கர்த்தா நான் கர்த்தான்னு நினச்சிக்கிட்டு நம்ம பண்ணுறோமோ, சின்ன சின்ன கர்மா பண்ணுறோம்ல, எறும்பை போகும்போது எறும்பை வந்து பார்த்தீங்கன்னா வேணுன்னே இதெல்லாம் எறும்பு அப்படின்னு காலில் போட்டு நசுக்கிட்டு போயிடும் வேணுன்னே. அப்படிலாம் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், கர்மா தானே, தெரிஞ்சு தானே பண்ணுறோம். இது என்னது, இன்னைக்கு காலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் பக்கத்துலேயே ஒரு இது இருக்குது, ஏதோ ஸ்வீட் ஏதோ வந்துச்சு, அதை வந்து நான் நேற்று ஏதோ சரி பண்ணும்போது கீழே கொஞ்சோண்டு விழுந்து போச்சு. காலையில் பார்த்தா நிறைய எறும்பு வந்து பார்த்தீங்கன்னா மிச்சு விட்டுருக்கு. ஸ்வீட்டு கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 சாய்ஸ் இருக்குது. என்ன சாய்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எறும்பு ஏன் இப்படி மேயுது அப்படின்னு மொத்தத்தையும் என்ன பண்ணலாம், எரேஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதே நான் என்ன பண்ணேன், இருந்துட்டு போட்டுமே பாவம், எத்தனை ஜீவராசி இருக்குது, ஜீவராசிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி தெரியும் இந்த எறும்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்வீட் இருக்குன்னு, சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியலையே, யார் வந்து அனுப்புனா, யார் அனுப்பியிருப்பா? அங்கே ஸ்வீட்டு போட சொன்னதும் பகவான் தான். என் கையிலேருந்து தவறி விழுந்து அந்த எனக்கு தெரியாமல் அஜ்ஞானத்தினால ஸ்வீட்டு விழுந்தது, ஒரு சின்ன பீஸ் தான் விழுந்திருக்கு. சோன் பப்படியோட சின்ன பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு, எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ யாருக்கு தெரியும்? ஈஸ்வரனுக்கு தெரியும். ஈஸ்வரன் தான் என்ன பண்ணியிருக்காரு, எறும்புங்களே உன்னோட ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, சுவாமியோட கையிலேருந்து சிந்தி போய் ஒன்று இருக்குது, அங்கே போய் சாப்பிடுங்கன்னு அவர் தான் அனுப்பி வச்சுருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த எறும்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணலாமா? பண்ண மாட்டோம். இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப்பு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நடக்கவே இல்லை எதுவுமே, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, எந்த கர்மத்தும் சம்பந்தம் இல்லை, பகவான் பண்ணுறார். வாஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பகவானும் பண்ணலை, இதெல்லாம் ட்ரீம்ஸ் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு எந்த சந்நியாசி ஒதுங்கிட்டானோ அவனுக்கு கர்ம பலம் இல்லை, புண்ணியமும் இல்லை, பாப்பமும் இல்லை. அதே நேரத்தில் யார் கர்த்தா, நான் தான் பண்ணுறேன்னு யாரெல்லாம் கர்த்திருத்துவத்தை தியாகம் பண்ணாம, போக்திருத்துவத்தை தியாகம் பண்ணாம இருக்குமோ அவங்க நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு என்ன ஆகும், அசந்யாசினாம். யார் கர்த்திருத்துவத்தையும் போக்திருத்துவத்தையும் தியாகம் பண்ணாத, சந்நியாசம் பண்ணாதவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன இருக்கும், நித்திய கர்ம பல பிராப்தி, எப்பவும் கர்ம பலன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், தப்பிச்சிட முடியாது. அதனால தான் நம்ம சொல்றோம் கர்மா வந்து ரொம்ப மோசமானது, நீங்க தப்பிச்சிடலான்னு நினைச்சிறீங்க, ஒரு கர்மத்துல இருந்தும் தப்பிக்க முடியாது, நல்லதுல இருந்தும் தப்பிக்க முடியாது, கெட்டதுல இருந்தும் தப்பிக்க முடியாது. நல்லதும் தேவாதி பிறவிகளை கொடுத்துரும், கெட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா கீழான பிறவியை கொடுத்துரும், கலந்து பண்ணினீங்க அப்படின்னா மனுஷ பிறவி கொடுத்துரும். ஒரு ஜீவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா கர்ம பலனை தியாகம் இது தப்பிக்கவே முடியாது. அப்ப என்ன பண்ண முடியும், ஒரே பாசிபிள் மட்டும்தான் நம்மள்கிட்ட இருக்கு, கர்ம பலன்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா என்னது, நான் செய்யவில்லை, ஈஸ்வரன் பண்ணுறாருன்னு முதல் ஸ்டெப்புக்கு வாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரனும் பண்ணலை, நானும் பண்ணலை, அவரும் பிரம்மஸ்வரூபமாக இருக்கார், நானும் பிரம்மஸ்வரூபமாக இருக்கேன், நடக்குது எல்லாமே தோன்றுகிறது, ஆபாசம் அப்படின்னு ஞானத்தினால வந்துடணும். அப்போ ஞானத்தினால வந்து பார்த்தீங்கன்னா எது நடந்தாலும் நடக்குது, தெரியுது, பிரகிருதி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். அது மாதிரி பார்வை வந்துடுச்சு அப்படின்னா, இல்லை அப்படின்னா தப்பிக்கவே முடியாது சுவாமி, பிறந்துக்கிட்டே இருக்கணும். கர்மனா பத்தியத்தே ஜந்து, இந்த ஜந்துக்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கர்மத்தினால பந்தப்பட்டிருக்கோம். எத்தனை லட்சம் கோடி ஜென்மங்கள், எத்தனை கோடி ஜென்மங்கள் நம்ம பிறந்தோன்னு தெரியல, இன்னும் பிறப்போன்னு தெரியல. அப்போ நீங்கள் நல்லவனுக்கெல்லாம் பேச்செலாம் இல்லைங்க, பிறக்கணும். இந்த உலகத்தில் எவன் நல்லவன் இல்லைன்னு நினைக்கிறீங்க? மகா பாப்பின்னு நீங்கள் எவனோ சொன்னீங்களோ அவனும் ஒரு ஜென்மத்தில் வந்து பல கோடி ஜென்மங்களில் நல்லவனாக இருந்திருப்பான்.
எவனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லவன் சொல்றீங்களோ அவனும் வந்து பல கோடி ஜென்மங்கள்ல அயோக்கியனா இருந்திருப்பான். அப்ப இந்த உலகத்துல யாரும் நல்லவனும் இல்லை, யாரும் கெட்டவனும் இல்லை. புண்ணியமும் பாப்பமும் கலந்து 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 பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கவே முடியாது. அப்போ வந்து யாரெல்லாம் தியாகம் பண்ணலையோ அவர்கள் தப்பிக்கவே முடியாது. கர்த்திருத்துவத்தையும் போக்திருத்துவத்தையும் தியாகம் செய்யாதவர்களுக்கு நித்தியம் கர்மப்பல பிராப்தி உண்டாயிட்டே இருக்கும். அதனால்தான் பாஷிகாரர் சொல்லும் போதே, கிருஷ்ணர் சொல்லும் போதே சொல்றாரு, பவத்தி அத்தியாகினாம் பிரேத்திய. அத்தியாகினாம் என்ன அர்த்தம்? கர்த்திருவத்தையும் கர்ம பலனையும் எவர்கள் தியாகம் பண்ணவில்லையோ அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஜென்மம் உண்டாகியே ஆகும். இது தர்ஷயத். இந்த விதமா 12வது ஸ்லோகத்துல 3 அம்சங்களை சொல்றார். அப்ப கர்ம பலன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நித்தியம் பண்ணுங்க, நைமித்தியம் பண்ணுங்க, எந்த கர்மம் வேணாம் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி அந்த 12வது ஸ்லோகத்துல இருக்கிற இது என்னன்னா, எந்த கர்மா பண்ணாலும் 3 கேட்டகரி: புண்ணியம் பாப்பம், புண்ணிய பாப்பம் கலந்தது 3. புண்ணியம் பாப்பம் புண்ணிய பாப்பம் கலந்தது, இஷ்டம் அனிஷ்டம் மிஸ்ரம் அப்படின்னு சொல்லுவோம் 3. அதுக்கு அடுத்து அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, யாரு சந்நியாசம் பண்ணாங்களோ அவங்களுக்கு கர்ம பலன் சித்திக்காது. யாரு தியாகம் பண்ணலையோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கர்மா பண்ணாலும் அதுக்கான கர்ம பலன் சித்திக்கும். அப்ப நித்திய கர்மம் பண்ணாலும் நைமித்திக கர்மம் பண்ணாலும் பலன் இருக்கு அப்படின்றது தான் பகவானோட வச்சனம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் முடியுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கர்மயோகம் எதுக்காக நம்ம வச்சிருக்கோம் தெரியுங்களா? தியாகத்தோட முதல் ஸ்டெப்பு கர்மயோகம். இப்போ இனிமே வந்து யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டீங்க என்ன ஆகும் அப்படின்னா, கர்மத்தை பண்றதுக்கு கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேத்துர் பூஹு மாத்தே சங்கோஸ்துவ கர்மணி. அந்த 2:48 இருக்கிறது திரும்ப எடுத்து பார்த்துங்க, ரெஃபரன்ஸ் போட்டுங்க. நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு, ஏ அர்ஜுனா கர்மன் ஏவாதிகாரஸ்து, கர்மம் பண்றதுக்கு மட்டும்தான் உனக்கு அருகதை இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நல்ல கர்மங்களை பண்ணிக்கிட்டே போகலாம். அவங்கவுங்க கேரக்டர் ரோல் என்னவோ அந்த ரோலுக்கான கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருங்க. எது நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை குறித்து வந்து லாப நஷ்டத்தை பார்க்கவே பார்க்காதீங்க. என்னோட வேலை பார்க்கறது மட்டும்தான். லாபம் வரலாம், நஷ்டம் வரலாம், மானம் வரலாம், அப்பமானம் வரலாம், சுகம் வரலாம், துக்கம் வரலாம், எல்லாம் நஷ்டமாய் போகலாம், இல்லை நல்லா மேலே போகலாம். இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. என் வேலை டியூட்டி பண்றது மட்டும்தான் என்னோட வேலை. அப்படி இருந்துங்க. ஏன் சுவாமி அப்படின்னா, மா கர்ம பலஹேத்தோர் போகும், கர்ம பலனிற்கு காரணமாக ஆகிவிடாதே. கர்ம பலன் என்ன பண்ணும்? பிறவியை கொடுக்கும். கர்ம பலனாவே பிறவி. அப்ப பிறவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணமாக ஆகிவிடாதே. நீ படுற ஒவ்வொரு ஆசையும் என்ன பண்ணும்? உன்னோட ஜென்மத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகும். மா கர்ம பலஹேத்தோர் போகும். மா அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கர்ம பலனிற்கு காரணமாக ஆகிவிடாதே. அப்போ என்ன அர்த்தம்னா, காமான்ய காமயத்தே மன்யமானக ச காம பிர்ஜாயத்தே தத்திர தத்திர. முண்டக்கம் சொல்லுது, எதை ஆசைப்படுறோமோ அதை அடைவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீபர்த் எடுக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே நம்ம பண்ண காமம் தான் இந்த ஜென்மத்தை கொடுத்துருக்கு. இப்போ கேட்கறது எல்லாம் இப்பவே கிடைக்கும்ன்றது இல்லை. இப்போ நம்ம 1000 காமத்தை வச்சிருப்போம், 1,00,000 காமத்தை வச்சிருப்போம். இங்க எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகாது. இப்ப எல்லாத்தையும் அடைய முடியாது. இங்க ஸ்பேஸ் இல்லை. ஏற்கனவே பண்ணதை தான் இப்ப ஸ்பேஸ் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப புதுசா ஆசைப்பட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஸ்பேஸ் இருக்காது. அப்ப என்ன ஆகும்? எங்க ஸ்பேஸ் இருக்கும்? அடுத்த ஜென்மம் எங்க ஸ்பேஸ் இருக்கோ அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்று இப்ப நம்ம அனுபவிக்கிறதுல இந்த போன ஜென்மத்தில் ஆசைப்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப உங்களுக்கு கிடைச்சது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா போன ஜென்மத்தில் ஆசைப்பட்டது இல்லை. ஒரு ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருவிகாரனாக இருக்கும். நம்ம நினச்சிருப்போம் குருவிகாரனாக இருக்கிறவங்க ஒரு சின்னதாக ஒரு சின்ன வீடு ஒன்று ஒரு 10க்கு 10 இருந்தால் நல்லா இருக்கும்னு ததாஸ்து 10க்கு 10 கிடச்சிரும். அப்போ என்ன வீடு சின்ன வீடாக இருக்கே அப்படின்னு நீ தான்ப்பா கேட்ட, குருவிகாரனாக இருக்கும்போது கேட்டது இப்போ கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒத்த வீட்டில் இருக்கும்போது ஒத்த ரூமில் இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நினச்சிருப்போம், ஐயோ வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமோட இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு கிச்சனோட இருந்தால் நல்லா இருக்குமே, ததாஸ்து ஒரு ஜென்மத்தில் கிடச்சிரும். ஐய ஒரு பெட்ரூம் வச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யாரும் வந்தால் போனால் கஷ்டமாக இருக்கு அப்படின்னு நீ தானே கேட்ட. ஒரு ஜென்மத்தில் கேட்டிருப்போம், ஒரு 10 குழந்தை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. வீடு கலக்கலான்னு இருக்கும்ல. ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிச்சு, ஏங்க குழந்தை வந்து ஏங்க இத்தனை பெற்றுக்கிறீங்க, இப்போ எப்படி வளர்க்க முடியும் அப்படின்னா, சுவாமி குழந்தைங்க நிறைய இருந்தால் தான் சுவாமி நல்லா இருக்கும் அப்படின்னு.
பகவான் என்ன பண்ணிட்டார், ததாஸ்துன்ட்டார். அதுக்கப்புறம் ஐயோ குழந்தைங்களால தாங்க முடியல, இந்த பக்கம் ஒன்று இருக்குது அந்த பக்கம் ஒன்று இருக்குது, குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா ததாஸ்து. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவஸ்தைப்பட்டிருப்பீங்க குழந்தைங்களால. அதனால என்ன பண்ணிட்டார், குழந்தைங்களே வேணாம், நீங்கள் தான் சங்கல்பம் பண்ணீங்க, சங்கல்பம் பண்ணது என்னாச்சு, ததாஸ்து அப்படின்னு கொடுத்துட்டார். ஒரு ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களே இல்லை, ஒரு ஜென்மத்தில் கேட்டது. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நான் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி ஜென்மங்களில் என்னெல்லாம் கேட்டனோ அது மெச்சூரிட்டி ஆகிறதெல்லாம் குலுக்கி போட்டு இப்போ நம்ம கிடச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ இப்போ நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சின்ன வயசில் ஆசைப்பட்டேன் ஒரு டீச்சர் ஆனால் நல்லா இருக்கலாம். எனக்கு டீச்சர் மேலே ரொம்ப காதல், எனக்கு டீச்சர்னாவே ரொம்ப பிரியம். டீச்சரா ஒருவேளை இப்போ அதுக்காக தான் இப்படி உட்காந்து பாடம் எடுத்துகிட்டு இருக்கணும் என்னவோ தெரில. ததாஸ்துன்ட்டு போல இருக்கு பகவான். இப்போ நான் டீச்சர் ஆகணும், இந்த ஆச்சரியர் ஸ்தானத்தில் உட்காந்து பாடம் எடுப்பேன்னு நினைக்கல, எனக்கு அது மாதிரி கெப்பாசிட்டி கூட இல்லைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு எப்படி இது அப்படின்னு கேட்டா ததாஸ்து சொல்லிட்டார், நீ கேட்டல்ல. அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு பிறவியை எடுத்தே ஆகணும். அது நல்லதோ கெட்டதோ எல்லாம் அது எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும். அப்போ மிக்ஸ் ஆகி வரும்போது நமக்கு சகிக்க முடியல, என்னது நான் கேட்காததெல்லாம் கிடைக்குது. அப்போ நீ தான் கேட்ட, வேறு ஜென்மத்தில் கேட்ட, வேறு ஜென்மத்தில் கேட்டதெல்லாம் ஒன்றா கூடி ஒவ்வொரு ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். மிக்ஸ் ஆகி ஒன்றுக்கு ஒன்று கூட்டி வரவே மாட்டேங்குது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்காம இருந்தீங்க அப்படின்னா பொழைச்சி போயிடுவீங்க, கேட்டிங்கன்னா ஜென்மத்துக்கு காரணமாகிடுவீங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே கேட்காதீங்க, பகவானா பார்த்து எல்லாம் கொடுக்கட்டும். பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்லேவாக இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தை மட்டும் பண்ணுங்க, கர்ம பலனில் ஆசையே படாதீங்க அப்படின்னு 2:48 சொன்னதை தான் இங்கே ஞாபகத்துக்கு நம்ம வச்சுக்கணும். ஆயிடுச்சா, இதோட இது முடியுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை நித்தியமாக பண்ணினாலும் கூட அதுக்கு பலன் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நித்தியம் நைமித்திகம் குறியாத், நித்தியத்தையும் நைமித்திகத்தையும் விடவே விடாதீங்க. பிரத்யவாய ஜிகாசியா, பிரத்யவாய தோஷங்கள் வராமல் இருக்கணும் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வந்து காமியம் நிஷித்தம் வரிஜயேத், காமிய கருமங்களையும் பாப்ப கருமங்களையும் என்ன பண்ணணும், பண்ணவே கூடாது. 2 இனிமே வந்து பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா பிரீஸ்ட் எது வேணால் சொல்லிக்கிட்டோங்க. ஏன்னா பிரீஸ்ட்டுங்களுக்குலாம் நிஷ்காமம்ன்றதே ஒன்று தெரியாது, வெறும் ஈஸ்வர பிரீத்தினே தெரியாது. இப்போ எனக்கு கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனம் தானியம் பகபுத்திர லாபம்னு எங்கேயாவது போனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரீஸ்ட்டுங்க சொல்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஆட்டோவாக அதுதான் வரும். ஆனால் சங்கல்பம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கல்பம் மானசம் கர்ம. சங்கல்பம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசில் என்ன இன்டென்ஷன் வைக்கிறீங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கல்பம். அப்போ நீங்கள் ஒவ்வொரு கர்மா பண்ணும்போதும் பாவசுத்தின்னு ஒன்று பார்த்துருக்கோம் தெரியுங்களா, 17th சாப்டரில் பார்த்தோம். மனசோட சத்துவ குணம் இது பாவசுத்தி. அப்போ எந்த கர்மம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பிரீஸ்ட்டுக்கு தெரியாது, பிரீஸ்ட்டுக்கு வந்து நம்ம லாஸ்ட்டை தான் கொண்டு போகிறோம். ஒரு ஹோமம் பண்ணுறோம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சதுர்த்தி அன்னைக்கு, ஒரு சங்கட சதுர்த்தி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமம் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு. ஹோமத்துக்கு என்ன பிரயோஜனம், கணபதிக்கு இப்போ பிரீத்தி பண்ணணும், கணபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தி ஆகட்டும், விக்னம் இல்லாமல் போகும் மோட்ச மார்க்கத்தில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கணபதிக்கு ஒரு பிரீத்தி பண்ணுவோம், ஏதாவது இது இருக்கா, பிரயோஜனம் இருக்கா, ஒரு பிரயோஜனம் இல்லை, பகவானை வந்து பிரீத்தி பண்ணுறது மட்டும். அப்போ நீங்கள் மனசுக்குள்ளார பிளான் பண்ணிக்கிட்டு தான் என்ன பண்ணணும், கணபதி ஹோமத்துக்கு இறங்கணும். அதுக்கப்புறம் கணபதி ஹோமம் பண்ணி முடிக்கும் போது அந்த பிரீஸ்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரசாதம் கொடுக்கும்போது அவர் எதையாவது சொல்லுவார், அதெல்லாம் இல்லை. நீங்கள் என்ன முதல் தாட்டு வந்து நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதுதான் சங்கல்பம். அப்போ முதல் தாட்டு ஒவ்வொரு கர்மா பண்ணுறதுக்கு முன்னாடியும் முதல் தாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பாவசுத்தியை கிளீன் பண்ணிக்கணும். எனக்கு ஒன்று வேணாம் ஈஸ்வர பிரீத்தி, ஒன்று வேணாம் ஈஸ்வர பிரீத்தி, ஒன்று வேணாம் ஈஸ்வர பிரீத்தி அப்படின்னு அதை மனசில் வச்சுக்கிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணுங்க. அப்படி காரியம் பண்ணீங்க அப்படின்னா ஜென்மத்திலிருந்து தப்பிச்சிடலாம். இல்லை ஆசைப்பட்டீங்க ஜென்மத்தை தான் அடையணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பட்சத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட 2 பட்சத்தையும் தியாகம் இது பண்ணுறோம். என்ன மாதிரி சன்னியாசிகளாக இருக்கிறவங்க எல்லாரும் காமியத்தை பண்ணவே பண்ணாதீங்க. எல்லா காமிய கர்மம் என்ன கோடி ரூபாய் கிடைச்சாலும் நான் காமியத்தை பண்ணவே மாட்டேன்னு மனசில் வச்சுங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கிரகஸ்தர்களாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் நித்திய நைமித்திகத்தை பண்ணிக்கிட்டே வாங்க. கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கர்மப்பல தியாகம் பகவானுக்கு பண்ணிக்கிட்டே இருங்க. இதை ஒரு நல்ல சாதகன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 2த்தையுமே சேர்த்து அனுஷ்டானம் பண்ணீங்கன்னா நீங்கள் முமுட்சுவாயிடுவீங்க. அப்போ காமியத்தை விட்டுருங்க, அதுக்கப்புறம் எந்த கர்மா பண்ணினீங்கனாலும் ஈஸ்வர அர்ப்பணமாக பலன் பண்ணுங்க. 2த்தையும் சேர்த்திங்கன்னா முமுட்சுவோட இது வந்துடும். ஆயிடுச்சா, தனித்தனியாக சொன்னால் முதல் ஸ்லோகம் சன்னியாசி, 2வது லைன் வந்து பார்த்தீங்கன்னா கிரகஸ்தர்கள் வானப்பிரஸ்தர்கள்.
இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் ஆகிடும் உங்களுக்கு. ஆயிடுச்சா? இதோட இங்கே நிற்கட்டும், நாளைக்கு மீடியா பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம். ஒரு பாலை எடுத்து செவுத்தில் அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேகமாக அடிச்சிங்களோ அந்த அளவு வேகமாக அது ரிட்டர்ன் ஆகும். வானத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கல்லை தூக்கி அடிக்கிறீங்க, கல்லை தூக்கி அடிச்சிங்கன்னா வராமையே போயிடுமா? அப்படியே வானத்திலேயே போயிடுமா? எவ்வளோ வேகமாக அடிச்சிங்களோ அவ்வளோ இதாக ஆகிட்டு போயிட்டு திரும்ப என்ன ஆகும்? திரும்ப கீழே தானே வரணும். எவ்ரி ஆக்ஷன் சுட் பி அன் ஈக்குவல் ரியாக்ஷன். அப்போ நமக்கு ஒரு நியமம் இருக்கணும், மனசில் புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஆக்ஷன் பண்ணாலும் பலன் கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆக்ஷன் பண்ணிவிட்டு நான் வேணான்னு சொன்னாலும் பலன் கிடைச்சி தான் ஆகும். அப்போ நம்ம கவனம் எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலனில் கவனம் இருக்கக்கூடாது. நம்ம கவனம் ஃபுல்லாக ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணுறதுல மட்டும் இருக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, மனசு சமநிலைக்கு வந்துடும். நீங்கள் பலனை உத்தேசம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலன் பார்த்தீங்கன்னா தேசம் காலம் நிமித்தம்னு 3 இதை பேஸ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு மட்டும் ஒன்று நடக்காது, எனக்கும் சேர்ந்து நடக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் சமஷ்டி கர்மாப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பலன் கிடைக்கும். அதனால மெச்சூரிட்டி ஆகிறதுக்கான டைம் வேறு இருக்குது. ஒவ்வொரு கர்மாவுக்கும் மெச்சூரிட்டி ஆகிற டைம் இருக்குது. எல்லா கர்மமும் நம்ம நினச்ச மாதிரி கிடைக்காது. ஒரு புத்திசாலித்தனமாக நினச்சிங்க, நான் கர்மா பண்ண முடியும், ஆனால் எனக்கு இன்னைக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அனுபவம் வரலன்னு அர்த்தம். அதனால என்ன பண்ண முடியும்? நமக்கு ஒரே சாய்ஸ், கர்மா பண்ண முடியும். பலன் ஈஸ்வரன் கையிலிருந்து வர்றது. அது பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட கர்மத்தையும் கூட்டி கழித்து கரெக்டாக பார்த்து தான் கிடைக்கும் நமக்கு. அதை மனசில் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், பலன் பக்கம் யோசிப்பே இருக்கக்கூடாது. கர்மத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு இருங்க, சேஃப் ஆகிடுவீங்க. மனசு சமநிலைக்கு வந்துடும். கர்மயோகத்தோடது சமத்துவம் யோக உச்சதே பிராப்தி ஆகிடும். அதனால் வேற சாய்ஸே வச்சுக்காதீங்க. இவ்வளோ அவர் வந்துருங்க. இந்த அத்தியாயத்தோட முக்கியமான தாற்பயம் இதுதான். கர்ம சங்கல்பம் பண்ணினீங்க, சூனியம் வச்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு நீங்களே சூனியம் வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்களே விஷத்தை சாப்பிட்றீங்க, உங்களுக்கு நீங்களே சூசைட் பண்ணுற மாதிரி ஜென்மம் எடுக்க போறீங்கல்ல. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மம் எடுக்கிறதுக்கு காரணம் எது? நீங்கள் பண்ணுற சங்கல்பம், ஆசை. அப்போ அதை விட்டுட்டீங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கலாம். பகவான் கொடுப்பார். எனக்கு என்ன வேணுமோ அது தெரியும் அவருக்கு அப்படின்ற இடத்துக்கு பகவான் மேலே மொத்தத்தையும் தூக்கி போட்டுருங்க. அது கர்த்திருவத்தையும் தூக்கி போடுங்க, கர்மத்தையும் கர்ம பலனையும் தூக்கி போட்டுருங்க. போட்டிங்க அப்படின்னா நிம்மதியாக இருக்கலாம். மனசு பார்த்தீங்கன்னா எப்போவுமே சாந்தமாக இருக்கும். உள்ளுக்குள்ளார ஆனந்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா துக்கம் தான். அது என்ன கொடுத்தாலும் தீராது சாமி. ஆபூரியமான இது பார்த்தீங்கன்னா பூரணமே பண்ண முடியாது. இதை நெருப்பு மாதிரி என்ன ஆசையை பூர்த்தி பண்ண பார்த்தீங்கன்னா அது பூர்த்தியே ஆகாது, என்னைக்கும் பூர்த்தி ஆகாது. அதனால பூரணமாக நல்ல புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று வேணாம் அப்படின்னு வந்துடுங்க. ஒன்று வேணான்னு சொன்னால் ஒன்று வேணான்னு ஆயிடுமா? நான் கல்லை தூக்கி மேலே அடிச்சுட்டு திரும்ப வரக்கூடாதுன்னு சொன்னால் வராமல் இருந்துருமா? கல் வரதானே செய்யும். பாலை தூக்கி வேகமாக அடிச்சுட்டு செவுத்து மேலே ரிட்டர்ன் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சா வராமையா போயிடும். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் கர்மா பண்ணினீங்கன்னா கர்ம பலன் கிடைக்குங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், அந்த கர்ம பலன் வேணான்னு சொல்கிறது அர்த்தம் இல்லை, அதில் எனக்கு தாற்பயம் இல்லை. ஈஸ்வரனா என்ன கொடுக்குறாரோ அது தாற்பயம் அப்படின்னு அதை ஸ்வீகாரம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மனசு சமநிலைக்கு வந்துடும். இதுதான். அப்போ மனசோட சமநிலை அடையிறதுக்காகத்தான் இந்த ப்ராசஸை நம்ம சொல்கிறோம். இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம நிஷ்டைக்கு போக முடியும், தாண்டில் நிற்கிற நிஷ்டைக்கு போக முடியும். அதனால ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதை மனசில் வச்சுருக்கேன். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதிர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. நமஸ்காரம். ரொம்ப ஈஸி ஜெயம். சும்மா ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிக்கிட்டே இருங்களேன், போதும். ஒரு எஸ்எம்எஸை தட்டிக்கிட்டே இருங்க. ஈஸ்வர அர்ப்பணம், ஈஸ்வர அர்ப்பணம், ஈஸ்வர அர்ப்பணம். ஒரு ஹேபிட்டாக கொண்டு வாங்க. அப்படி எல்லாத்தையும் மனசுலேருந்து ஒரு எஸ்எம்எஸ் போயிட்டே இருக்கணும் சுவாமிக்கு. ஒரு நல்ல காஃபி குடிக்கிறீங்க, சுவாமி உனக்கு அர்ப்பணம், நல்ல காஃபியை கொடுத்துருக்க, பிரசாதம். சுவாமி நல்ல வழி, நல்ல பிரசாதம் சுவாமி, எனக்கு அனுபவத்தை கொடுக்குற, தாங்கிறதுக்கான சாமர்த்தியம் இருக்கா இல்லையான்னு பார்க்குற. அதனால நல்ல வேதனை இருக்குது, தேங்க்ஸ் சுவாமி. வலியும் தேங்க்ஸ் பண்ணணும், சுகத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணணும். இந்த ரெண்டுத்துக்கும் அந்த தேங்க்ஸ் பண்ணுற ஹேபிட் வந்துடுச்சு அப்படின்னா சூப்பர். நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டும் சமநிலைக்கு வந்துடுவோம். நம்ம எது கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா பகவான் தான் கொடுக்குறாரு.
கர்மபல தாத்தா. ஒரு ஒரு எமைக்கணும்னா கூட அவனோட அனுகிரகம் இல்லாமல் பண்ண முடியாது. அப்போ நீங்களாம் கேட்காதீங்க, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம்னு இதில் இருக்க எல்லா ஜீவராசிக்கும் அதான் சொன்னேன்ல, ஒரு சின்னோண்டு நேற்று ராத்திரி என் கையிலேருந்து மிஸ் ஆனது கூட தெரியாதுங்க. நேற்று ஏதோ க்ளீன் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சோன் பப்படி இருந்துச்சு, அது கீழே விழுந்திருக்கு, ஒரு சின்ன பீஸு. இத்தனை எறும்பு எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல. எங்கேருந்து வந்துச்சு இது? யார் சொல்லி அனுப்புனா? யார் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அந்த எறும்புகளுக்கெல்லாம் யார் எஸ்எம்எஸ் அனுப்புனா? எங்கே எறும்பு இருந்துச்சுன்னு தெரில, எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருந்துச்சுன்னு தெரில, எங்கே இருந்துச்சுன்னு தெரில. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஜீவராசிக்கும் இருக்கிற கர்ம பலனை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துட்ருக்காரு. அந்த சோன் பப்படி எங்கே தயார் பண்ணதுன்னே தெரில. ஏதோ ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அது கொடுத்தாங்க. அவருக்கு தெரியவே தெரியாது நாங்கள் சாப்பிட்டு முடிப்போம் அப்படின்னு. அது எறும்புக்குன்றதே அவருக்கு தெரியவே தெரியாது. அவர் கொடுக்குறவருக்கு, அதை செஞ்சவருக்கும் தெரியாது, இது எறும்புக்கு போய் சேருன்றது அவருக்கு தெரியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சக்தி வந்து நமக்கு பின்னாடி இருந்துகிட்டு இருக்கு, ஒவ்வொன்றுத்தையும் தீர்மானிக்குது. ஒரு மயிரலை கூட வந்து பார்த்தீங்கன்னா பிசக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஈஸ்வரன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு டவுட் பண்ணணும்? எல்லாம் பகவான் நல்லா பண்ணுறார். ஒவ்வொரு எம்எம்மும் பகவானோட தீர்மானத்தில் தான் இருக்கு. அதனால ஃப்ரீயாக இருக்கு, விஸ்ராந்தியாக இருங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டே போங்க. நாராயண் நாராயண் நாராயண்.